நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய வேதத்தை திறந்து யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிப்போம். அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். Hear attentively the noise of his voice and the sound that goeth out of his mouth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. கடந்த 2 நாட்களாக கர்த்தருடைய சத்தத்தை பற்றிய பல காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். And over the past few days we have been hearing many things about the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார். அவர் நம்மோடு இடைபடும்படியாக அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். Our Lord is the one who created us, and that he might deal with us, he also speaks with us. கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. If we have been created by God, and if we are people to whom God does not communicate, what profit it is for us to live in this world? விசேஷமாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான ஒரு அனுபவத்திலே நாம் ஜீவிக்காவிட்டால் நாம் கிறிஸ்தவர்களால் ஜீவிப்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. Commonly those of them who call yourselves Christians, what is something special about you if God does not speak and communicate with you? கர்த்தர் நம்மோடு பேசாவிட்டால் நம்மை சிருஷ்டித்ததனால கர்த்தரும் கூட நம்மை குறித்து மிகவும் துக்கப்படுவார். If the Lord does not speak to us, the Lord will also grieve over the fact that he has created us. இந்த உலகத்துல நமக்கு மேன்மை பாராட்டக்கூடிய अनेक காரியங்கள் இருக்கலாம். There might be many things over which we might glory in this world. ஆனால் அவைகளினால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. But those things will not be of profit to us. ஆனால் உண்மையாய் நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய பல விஷயங்களை குறித்து வேதத்தில் நாம் படிக்கிறோம். But we read about many things over which we need to glory in from the scriptures. நம்மோடு பேசுகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார் என்கிறதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். We have to glory in the fact that there is a living God who speaks with us. நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு என்கிறதை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். We have to glory ourselves in the fact that there is a God who speaks with us. நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய துக்கங்களை எல்லாம் மாற்றுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு என்று நாம் விசுவாசித்து மேன்மை பாராட்ட வேண்டும். We have to glory in the fact that there is a God who listens to us, who hears our cry and wipes away our tears. நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் செவி கொடுத்து பதிலளிக்கிற ஒரு தேவன் உண்டு என்கிறதிலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். We have to glory in the fact that there is a God who hearkens to our prayers and answers all our prayers. ஆனபடியால் தான் வேதம் சொல்கிறது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்தத்தையும் அந்த அவருடைய முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. It's for that reason the word of God speaks to us saying, hear attentively the noise of his voice and the sound that goeth out of his mouth. நாம் முதல் நாளில் கர்த்தருடைய சத்தத்தை எந்தெந்த விதங்களில் எல்லாம் கேட்கலாம் என்று நாம் கவனித்தோம். On the first day we heard as to in what all dimensions we can hear the voice of God. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய சத்தத்தை நாம் எந்தெந்த இடங்களிலிருந்து கேட்கலாம் என்று நாம் கவனித்தோம். And secondly, from what places we can hear the voice of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டிய ஒரு தகுதி என்ன என்கிறதை நாம் படித்தோம். And we also thirdly learned about what qualification we need to possess if we have to hear the voice of God. அதாவது நாம் எகிப்து தேசத்தில் காணப்படுற அனுபவத்தில் இருந்தால் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது என்று நாம் கவனித்தோம். And we also consider that if we live in the experience of being in the land of Egypt, we cannot hear the voice of God. நேற்றைய தினத்திலே நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை குறித்து நாம் படித்தோம். Even yesterday we did study about the qualifications, the worthinesses we need to possess if we have to hear the voice of God. தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சத்தத்தை முதலாக வனாந்தரத்திலே சீனாய் மலை அடிவாரத்தில் இருந்து தான் கேட்டார்கள். The people of God first heard the voice of God while they journeyed in the wilderness at the foothills of Mount Sinai. அதற்காக அவர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். For which they were redeemed out of the land of Egypt. சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். And they crossed the Red Sea. அவர்கள் வனாந்தரத்தில் சீனாய் மலை அடிவாரத்தில் வந்தார்கள். And they journeyed towards the foothills of Mount Sinai. இதனுடைய ஆவிக்குரிய அனுபவங்களாகிய ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாமும் கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம் என்று நாம் படித்தோம். And we also heard that only when we possess the comparative spiritual experiences of salvation, water baptism and the anointing of the Holy Spirit, that we can hear the voice of God as well. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். And next we also consider that the people of God heard his voice on the Lord's day. கர்த்தருடைய நாள் என்பது நம்முடைய ஜீவியத்தில் எந்த அனுபவங்களை குறிக்கிறது என்று நாம் படித்தோம். And we also heard about what experiences the Lord's day typify. முதலாவதாக ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. Firstly, the Sabbath is considered to be the Lord's day as in the scriptures. நாம் எழுத்தின் பிரகாரமாக ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டியவர்கள் அல்ல. We are people who should not keep the Sabbath in the literal sense of speaking. ஆவிக்குரிய பிரகாரமாக ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டியவர்கள். We are people who have to keep it in the spiritual way. நம்முடைய பாவ கிரியைகளிலிருந்து நம்முடைய பழைய ஜீவியத்திலிருந்து என்றைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்து
விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்தாரோ அதுதான் நம்முடைய ஜீவியத்தின் ஓய்வு நாள் என்று நாம் படித்தோம். We also heard that on the day when God delivered us out of our sinful works and from the works of our sins, that God leads us into this experience of Sabbath. அந்த அனுபவத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வது கர்த்தருடைய நாளில் ஜீவிக்கிறது என்று நாம் ஜீவிக்கிற ஒரு அனுபவம் என்று நாம் படித்தோம். And we keeping such experiences is we resting in the days of Sabbath is what we learned. அடுத்தபடியாக வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தருடைய நாள் அல்லது கர்த்தருடைய நாள் என்று நாம் படித்தோம். And next we also learned that the Lord's day is the first day of the week. வாரத்தின் முதலாம் நாளில் நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவருடைய சந்நிதியில் கூடி எந்த காரியங்களை எல்லாம் செய்தார்கள் என்று நாம் கவனித்தோம். And we also considered what our forefathers did by assembling together in the first day of the week. மூன்றாவதாக நம்முடைய ஜீவியத்திலே நன்மைக்காக தேவன் நம்மை கொண்டு போகிற சில நெருக்கமான பாதைகள், கஷ்டங்கள், பாடுகள் அவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற அவருடைய நாள் என்று நாம் படித்தோம். And thirdly we also considered that the Lord's day is the day when God appoints us to walk the way of affliction, sufferings, torment and tribulation, so that we might have to endure it all in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நாளில் நாம் சந்தோஷப்பட்டு களிகூர வேண்டும் என்று நாம் கவனித்தோம். We also considered that we have to rejoice and be glad on that day. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய சமூகத்தில் கூடி நாம் சரியாய் ஆவிக்குள்ளாக்கப்படுற நாள் கர்த்தருடைய நாள் என்று நாம் படித்தோம். Next we also consider that the Lord's day is a day when we all gather together in the presence of God and have an infilling in his spirit. ஆகவே கர்த்தருடைய நாளில் அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். And Saint John the divine, the apostle, he heard the Lord's voice when he was in the spirit in the Lord's day. நம்முடைய ஜீவியத்திலும் கர்த்தருடைய நாளின் அனுபவத்தில் நாம் ஜீவிக்கும் பொழுது லகுவாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். Even truly when we also possess the experience of the Lord's day in our life, we can hear God's voice. பல விதங்களில் கர்த்தருடைய சத்தம் கேட்கக்கூடியதா இருந்தாலும் we can hear God's voice in different ways like கர்த்தருடைய this. சத்தம் எக்கால சத்தமாய் இருக்கிறது என்கிறதான விஷயத்தை குறித்து தான் நாம் இந்த நாட்டில் படித்துக் கொண்டிருக்கிறோம். We are considering these days as to how the Lord's voice relates to the voice of a trumpet. ஏனென்றால் கர்த்தருடைய ஜனங்கள் முதலாக கர்த்தருடைய சத்தத்தை வேதத்தில் எக்கால சத்தம் போல தான் கேட்டார்கள். For the first time when God's people heard the voice of God, they heard it even as the blowing of a trumpet. அதே போலவே இந்த உலகத்தில் ஜீவிக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் கடைசியாக தங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய சத்தத்தை எக்கால சத்தம் போல தான் கேட்க போகிறார்கள். On similar lines, the people who live in this world during the last days of time will hear God's voice only as the blowing of a trumpet. ஆனபடினால மற்ற பல விதங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதனால் உண்டாகிற அனுபவங்களை பார்க்கலாம். எக்கால சத்தம் போல கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதனால் நம்முடைய ஜீவியத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. Compared to we hearing God's voice in different ways, forms and dimensions, we will inherit diverse and enriched blessings when we hear God's voice in the blowing of a trumpet. கர்த்தருடைய சத்தம் எக்கால சத்தம் போல கேட்கப்பட்டது என்பதற்கு நிழலாட்டமாக வேதத்தில் பல சந்தர்ப்பங்களில் எக்கால சத்தம் கேட்கப்பட்ட நாம் சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கிறோம். We read from the scriptures that the voice of God is spoken of as a shadow, as the blowing of a trumpet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக தேவனுடைய ஜனங்கள் பிரயாணம் செய்த பொழுது அவருடைய பிரயாணங்களை ஒழுங்குபடுத்தும்படியாக எக்கால சத்தம் தொனித்தது. The first time when the people set themselves to journey in the wilderness, that they might regulate and set themselves in order, there was a trumpet that was blown. அது மாத்திரமல்ல வனாந்திரத்தில் அவர்கள் பிரயாணம் செய்த பொழுது அவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்ப்பதற்காக எக்கால சத்தம் முழக்கப்பட்டது. And secondly, the people who journeyed in the wilderness, that they might be assembled together and gathered together, a trumpet was blown. தேவனாலே அவர்கள் கை ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட பண்டிகைகளை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுதும் பண்டிகை நாட்கள் முடிக்கும் பொழுதும் அவர்கள் எக்காலங்களை ஊதினார்கள். And likewise when the people started the days of feasting and also closed the days of feasting which God had appointed for them in their lives, they blowed the trumpet. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமிக்கப்பட்ட பண்டிகைகளில் ஒரு பண்டிகையின் பெயர் எக்காலங்களின் பண்டிகை. One of the feasts that were appointed for the Israelites to keep was the feast of trumpets. அந்த நாளில் அவர்கள் வாரத்தின் முதலாம் நாளிலும் அந்த பண்டிகை முடிக்கிற நாளிலும் எக்காலங்களை ஊதி அவர்கள் தேவ சமூகத்தில் சந்தோஷப்பட்டார்கள். During such days when the feast would start and when the feast would close, they would blow the trumpet and they would rejoice in the Lord. அது மாத்திரமல்ல பண்டிகை நாட்களில் அவர்கள் பலிகளை செலுத்தும் பொழுதும் கூட எக்காலங்கள் ஊதப்பட்டதாய் நாம் படிக்கிறோம். Not only that, we also learn after reading from the scriptures that when they offered sacrifices during such feasts, they blow the trumpets. பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்கிறத அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக எக்காலம் ஊதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். Likewise in the Old Testament we read about the fact that when kings were anointed to be seated on the throne, it was proclaimed to the land through the blowing of trumpets. முதலாவதாக சாலமோன் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது எக்காலம் ஊதி சாலமோன் ராஜா வாழ்க என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். Firstly, when Solomon was anointed king over Israel, the people blew the trumpets and hailed him as king. யெகூ என்றதான
சேனையின் அதிபதியா இருந்த ஒருவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவனோடு இருந்த மற்ற சேனாதிபதிகள் யெகூ ராஜாவானான் என்று சொல்லி எக்காலம் ஊதி சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And we also read that there was a former captain of the host by name Jehu, who thereafter when he was anointed as king over the land of Israel was hailed as king by the blowing of trumpets by his peers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதேபோல ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இவர் ராஜாக்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்பதை அறிவிக்க எக்காலம் ஊதப்பட்டது. Likewise, that kings when they were anointed as kings over in their throne, it was proclaimed through the blowing of trumpets and it was hailed. அவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்கள் யுத்தம் செய்யும்படியாக அழைக்கப்படுவதற்காக எக்காலம் ஊதப்பட்டது. Likewise, when the Old Testament people were gathered together to set themselves for war against others, trumpets were blown. அவர்கள் சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் அவசியம் வரும்பொழுது எக்காலத்தை ஊதி ஜனங்களை கூட்டி சேர்த்து அவர்களை யுத்தத்துக்கு கொண்டு போவார்கள். When the time necessitated for the people to get together to set themselves for war, trumpets would be blown and the people will gather themselves together. மாத்திரமல்ல யுத்த காலத்திலும் கூட அவர்கள் எக்காலங்களை ஊத வேண்டிய அவசியங்கள் இருந்தது. Not only that, they had need to blow the trumpets in the battlefront. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டிலே சில முக்கியமான அவசியங்களுக்காக கர்த்தருடைய ஜனங்கள் அணியணியாக அதாவது பவனியாக கடந்து சென்றதான ஒரு அனுபவம் உண்டு. And not only that, in the Old Testament we read about the people of God going together in a processional form for various occasions. அப்படிப்பட்ட சில முக்கியமான சந்தர்ப்பங்களிலும் கூட எக்காலங்களை ஊதினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And we also hear that even in such important occasions the trumpets were blown. உதாரணமாக தாவீதின் நாட்களில் கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்தில் கொண்டு வரும்படியாக ஜனங்களெல்லாம் அணி அணியாக பவனியாய் வந்த பொழுது அவர்கள் எக்காலம் ஊதி சந்தோஷப்பட்டதாய் பார்க்கிறோம். And we hear we read that David, when he brought the ark of the covenant into the city of David, the people rejoiced and they went as a procession blowing trumpets and took it inside. அதே போலவே சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். ஆலயத்தை கட்டின பின்பு தாவீதின் நகரத்தில் இருந்த கர்த்தருடைய பெட்டியை அந்த தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்கும்படியாக ஜனங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் அப்படி பவனியாக அதை கொண்டு வந்த பொழுது எக்கால ஊதினார்கள் என்று பார்க்கிறோம். Nextly, we also read that Solomon, when he built the temple of God, he took the ark of the covenant which was placed in the city of David and he took it as a procession, and they rejoiced and were glad and they sang to the praise of God and they blew trumpets even as they took it to be placed in the temple of God. மேலும் ஆசா என்கிற ராஜாவின் நாட்டிலே ஒரு யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக கர்த்தர் தங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தரை தேட வேண்டும் என்று ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது ஜனங்கள் அணியணியாக வந்துதான் அவ்விதமாய் சேர்ந்து உடன்படிக்கை செய்து எக்காலம் ஊதி கர்த்தரில் சந்தோஷப்பட்டார்கள். And next, during the time of a king by name Asa, when they were about to face a war like situation, they blew the trumpets and gathered all the people together and they congregated before God and entered into a covenant with the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோசுவாவின் நாட்டிலும் கூட எரிகோவை சுற்றி வந்த ஜனங்கள் கடைசியாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எக்காலத்தை ஊதிதான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். Even the people of Israel who were led by Joshua during his time, when they went around the walls of the city of Jericho, finally that they might claim victory for themselves, they blowed their trumpets and brought down the walls. அதே வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட வேளையிலும் கூட அணியணியாக அல்லது பவனியாய் புறப்பட்டார்கள். அப்பொழுது அவர்களை காலம் ஊதவில்லை. But the children of Israel, when they proceeded out of the land of Egypt, they went in the form of a procession, but during that time they did not blow trumpets. சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுது அவர்கள் அணியணியாய் சென்றார்கள். அங்கே காலம் ஊதவில்லை. But when they crossed the Red Sea as well, they went in a processional form, but even then trumpets weren't blown. அதன் அர்த்தம் என்ன? What does that mean? நாம் ரட்சிக்கப்படலாம், ஞானஸ்நானம் பெறலாம், ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் தெளிவாக கேட்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். The meaning is that we might have been saved, we might have received the baptism of the Holy Spirit, but it's only when we receive the unction of the Holy Spirit that we can hear the voice of God blowing as a trumpet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் தான் வனாந்திரத்தில் வந்து முதலாய் கர்த்தருடைய சத்தத்தை எக்கால சத்தம் போல கேட்ட ஜனங்கள் அதன் பின்பு கர்த்தருடைய கட்டளையின்படியே பல சந்தர்ப்பங்களில் எக்காலங்களை ஊத வேண்டியவர்களாய் இருந்தார்கள். It's for that reason the people of God who first heard God's voice in the wilderness as a trumpet being blown had to thereafter keep many feasts and many things, likewise typifying the voice of the trumpet being blown. பலவிதமான நோக்கங்களுக்காக எக்காலங்கள் ஊதப்பட்டன. It's for that reason that for many occasions the trumpets were blown. ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் நாம் இந்த நாட்டில் இந்த ஆவிக்குரிய வனாந்தரத்தில் பிரயாணம் செய்ய வேண்டிய நாம்
4 முக்கியமான சந்தர்ப்பங்கள்ல இந்த எக்காள சத்தத்தை கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. But we, the people of God who are journeying in the spiritual wilderness, that we might go through that path, we have to hear the trumpet being blown in 4 ways. நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அதை பற்றியதான ஒரு கட்டளையை கொடுத்தார். And concerning which, as a shadow, the Lord gave a commandment to the people in the Old Testament time. நாம் என்னாகமம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது, When we read in the book of Numbers in chapter 10, 4 சந்தர்ப்பங்கள்ல இந்த எக்காளங்கள் ஊதப்பட வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். and the Lord gave them a commandment that the trumpet should be blown in 4 occasions. 2ஆம் 3ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, As we read in verses 2 and 3, தேவனுடைய ஜனங்களை தேவனுடைய சமூகத்தில் கூட்டி சேர்ப்பதற்காக அவர்கள் எக்காளங்கள் ஊத வேண்டும். and the trumpet should be blown that the people of God might be gathered together in His presence. 5ஆம் 6ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, As we read in verses 5 and 6, தேவனுடைய ஜனங்கள் அவருடைய பிரயாணத்தை துவங்க செய்யும்படியாக எக்காளம் ஊத வேண்டும். and second, trumpets should be blown so that people should commence their journey. 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, As we read in verse 9, தேவனுடைய ஜனங்கள் யுத்தத்திற்கு போகும் பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் நினைவு கூறப்படும்படியாக எக்காளங்களை ஊத வேண்டும். the people of God, when they have addressed themselves to set themselves for war, that they might be remembered by God, they should blow trumpets. 10ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, But as we read in verse 10, அவருடைய மகிழ்ச்சியின் நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் சபை கூடி வருகிற சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் எக்காளங்களை ஊத வேண்டும். and during the days of gladness, in their solemn days, days of feasting, and the beginning of months, the people should blow trumpets and keep such days. பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய வனாந்தர பிரயாணத்தை நாம் ஜெயகரமாய் முடிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்திலும் இந்த அனுபவங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் நிறைவேற வேண்டியது அவசியமானது. Beloved, if we have to prosper in our spiritual journey in our life, these spiritual experiences of the blowing of trumpets should also come to pass. தேவனுடைய ஜனங்கள் எழுத்தின் பிரகாரமாக அவருடைய வனாந்தர பிரயாணத்தை ஜெயகரமாய் முடிக்க தேவன் இந்த பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுத்தார். And the people, that they might finish their race and their journey in the literal sense of speaking, the Lord gave them commandments concerning the blowing of trumpets in these 4 ways. நாம் ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள். We are a spiritual people of God. விதமாக நாமும் கூட இந்த ஆவிக்குரிய வனாந்தர பிரயாணத்திலே தான் நாம் காணப்படுகிறோம். And we are also journeying in this wilderness in the spiritual way. ஆகவே இந்த நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை ஜெயகரமாய் முடிப்பதற்கு இந்த 4 அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் மிகவும் அவசியமா இருக்கிறது. That we might also finish our spiritual journey successfully, these 4 experiences are very important in our lives. முதலாவதாக தேவனுடைய சமூகத்தில் கூட்டி சேர்ப்பதற்காக எக்காளங்கள் ஊதப்படுகிறது. Firstly, trumpets are blown that people might be gathered together in the presence of God. இங்கே வித்தியாசமான சத்தங்கள், அந்த சத்தத்திலே அது ஊதப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். Here, in the midst of different types of voices, this trumpet should be blown in the midst of them. அதாவது தேவனுடைய ஜனங்களை கூட்டி சேர்க்க வேண்டும் என்றால் சாதாரணமாக ஊதினால் போதும். And to gather the people of God, an ordinary blow of a trumpet would suffice. மிகவும் சத்தமாக ஊத வேண்டிய அவசியம் இல்லையா? There is no need for that sound to prolong and be loud. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் பிரயாணத்தை துவங்கும்படியாக ஊதும் பொழுது அது பெருந்துணியாய் முழக்க வேண்டும், மிகவும் சத்தமாய் ஊத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But when the people of God should set themselves to journey, the trumpet should be blown loud and long. அதே போலவே யுத்தத்திற்கு அவர்கள் போகும் பொழுது பெருந்துணியாய் அவர்கள் முழக்க வேண்டும் என்று எக்காலத்தை ஊத வேண்டும் என்று சொல்லப்பட்டது. And next it's also mentioned when the people of God should go forward to fight, the trumpet should be blown as an alarm. இது எதை காண்பிக்கிறது? What does that show? சில வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற சத்தம் மிகவும் நாம் முதல்ல கவனித்தது போல மெல்லிய சத்தம் போல அன்போடும் சாந்தத்தோடும் நம்மோடு பேசுகிற அனுபவம். And the first thing that we hear here is that the Lord's voice will deal with us and interact with us even as a very sweet and a soft and a tender voice. ஆனால் அதே வேளை எக்காலம் பெருந்துணியாய் முழக்கப்படுவது என்பதை எதை காண்பிக்கிறது? But nextly, the trumpet being blown loud and long, what does that show? ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் திட்டவட்டமாய் பேசுகிற காரியங்கள். That's that the aspect of God definitively indulging with us. சில வேளையில் ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் எச்சரிக்கும்படியாய் பேசுகிற காரியங்கள். And these are things when God speaks to us to warn us of certain things. சில வேளையில் நம்மை கண்டிக்கும்படியாக கர்த்தர் பேசுகிற காரியங்கள். And the Lord speaking to us that he might reprove us of certain things. சில வேளையில் நம்முடைய குறைவுகளை உணர்த்தி நம்மை சீர்படுத்தும்படியாய் அவர் பேசுகிற காரியங்களில் ஆண்டவர் திட்டவட்டமாக தான் இடைப்படுவார். அந்த விஷயத்தில் அன்பாக ஆண்டவர் இடைப்படுவதில்லை. The Lord will not deal with us in such occasions softly and tenderly, but definitely with some hardness that we might be chastised and corrected from our ways. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வரும்படியாக அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்கப்படும்படியாக
அவர்கள் எக்காள சத்தத்தை கேட்க வேண்டியிருந்தது. And first it was necessary for God's people to hear the trumpets being blown that they might assemble themselves together. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இது எதை காண்பிக்கிறது? Beloved, what does that relate to in our spiritual life? நாம் இந்த வனாந்தர பிரயாணத்திலே கடந்து செல்கிற வேளையிலே பலவிதமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். When we journey in the spiritual wilderness, we face different situations. அந்த வேளையிலெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பட்சமாய் பேசி நம்மை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் நம்மோடு அந்த இடைப்படுகிற அந்த அனுபவம் தான். That's an experience of God dealing with us softly and gently and setting us again on our paths. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுனால நாம் கர்த்தரிடத்தில் நெருங்கி சேர வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு அவர் இடைப்படுகிறார். The Lord deals with us and expects of us that when he speaks with us we should join together with him. நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே பலவிதமான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லும் பொழுது சில வேளையிலே கர்த்தரை மறந்து போகலாம், அல்லது கர்த்தரை மறுதலிக்கலாம், அல்லது கர்த்தரை விட்டு நாம் விலகி போகலாம். And in our journey in the wilderness, quite often it could happen like this. We could reject God, we can forget God, and we can also forsake God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் அந்த காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் வர கர்த்தர் விரும்புவதில்லை. But the Lord does not desire that such things happen in our life. ஆகையினால் தான் பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாய் விரும்புகிறார். It's for that reason the Lord desires to speak with us in such situations and gather us together with him. கர்த்தர் நம்மை எதற்காக அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார்? Why does the Lord expect that we should join together with him? நாம் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, as read in verse 10 of Psalm 27, இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், the psalmist so sings, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். Though my father and my mother shall forsake me, yet will the Lord gather me together with him. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய நண்பர்கள் நம்மை கைவிடுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல. Beloved, it's not an important thing for friends to forsake us in this world. நமக்கு அறிமுகமானவர்களோ உறவினர்களோ சில வேளையில் நம்மை கைவிடுவதும் ஒரு பெரிய விஷயம் அல்ல. And our relatives and those who are acquainted with us, they forsaking us is not a great thing. நாம் அதிகமாய் பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய சொந்த பெற்றோர், நம்மை பெற்றவர்கள், நம்மை வளர்த்தவர்கள், நம்மை அறிந்தவர்கள் சில வேளையில் அவர்கள் நம்மை கைவிடக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதை நாம் சகிக்கவே முடியாது. But the thing that's very punishing to us and causes anguish in us is that when our parents, our father and mother forsake us and reject us, it is something that we cannot endure. ஒருவேளை உறவினர்களோ நண்பர்களோ நம்மை கைவிடும் பொழுது பெற்றோர் நம்மை ஆறுதல் படுத்தலாம். Sometimes when relatives and acquaintances give up on us, our parents can perhaps be a source of consolation. தாயும் நம்மை கைவிடும்போது யார் நம்மை ஆறுதல் படுத்துவது? But when our father and mother themselves forsake us, where will we turn for consolation? அந்த வேளையில தான் ஆண்டவருடைய இன்ப சத்தத்தோடு நம்மோடு பேசி நம்மை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். It is in such an occasion that God deals with us with his gentle voice and gathers us together with him. அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறான். That's what the psalmist says. ஆனபடினாலே இந்த உலகத்தில் நாம் புறக்கணிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, நமக்கு மிகவும் வேண்டியவர்களால கைவிடப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, ஆண்டவருடைய சத்தம் அவர் நம்மை கேட்க செய்து அவரிடத்தில் நம்மை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். Therefore, in such occasions when we are rejected by those who are acquainted with us and those who are very close with us, the Lord helps us hear his gentle voice and gathers us together with him. அருமையான சகோதரனே, சகோதரியே, Beloved brother and sister, ஒருவேளை மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா? are you in a situation where you are rejected by men? உன்னை நன்றாக அறிந்தவர்கள் உன்னை புறக்கணித்து விட்டதான ஒரு நிலைமையில் காணப்படுகிறாயா? Are you found in a state when those whom you know very well have rejected you? அல்லது வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிற உன்னுடைய பெற்றோர்களே உன்னை வெறுத்து உன்னை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் காணப்படுகிறாயா? Perhaps even as the word of God speaks, are you in a situation forlorn, being totally rejected by your parents? என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லையே, there is no one to comfort you, என்னில் அன்பு கூற ஒருவரும் இல்லையே, there is no one to embrace you with love, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? are you in anguish thinking there is no one to embrace you? முழு உலகத்தார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய இன்ப சத்தத்தோடு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அவரிடத்தில் வா. And the Lord God who said, though the whole world might reject and forsake you, yet will I not forsake you. That God is speaking to you. Come to him now. இவ்வளோ தேவனுடைய பிள்ளைகளை தேவனை அறியாத குடும்பங்களிலிருந்து தேவன் ரட்சித்திருக்கிறார். The Lord has saved and redeemed many children who have not got the comfort of their parents. அதனால் தங்களுடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர்கள் பலர் உண்டு. There are many people who have been driven away from home because of that. பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பலர் உண்டு. There are many who have been given up by their own parents.
parents. அவர்கள் கைவிடப்படவில்லை. But they have not been utterly forsaken. கர்த்தர் அவர்களை சேர்த்துக்கொண்டு இன்றைக்கும் அவர்களை கர்த்தருடைய பிள்ளைகளாய் நிலைநிறுத்தி The இருக்கிறார். Lord has gathered such people and has established them as the children of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் பொழுது கைவிடப்படும் பொழுது நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். Therefore, when we are rejected and forsaken by other people, the Lord speaks to us gently that he might gather us together with him. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் பேசின பொழுது When the Lord spoke to the people of Israel, யாத்திராகமம் 6 அதிகாரம் 7 வசனத்தில் சொன்னார், and he mentions in verse 7 of chapter 6 of the book of Exodus, நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படியாக உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொண்டேன். and the Lord said that I might be unto you your God, I have gathered you unto myself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால கர்த்தர் நம்மை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக விரும்புகிற அடுத்த நோக்கத்தை நாம் பார்க்கிறோம். And here we learn about the next reason behind God gathering us. அவர் நம்முடைய தேவனாக இருக்க விரும்புகிறார். And he desires to be to us as our God. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஜீவியத்தில் உன்னுடைய தேவன் யார்? Beloved brother and sister, who is your God to you in your life? இன்னைக்கு உலகத்தார பார்த்தா அவர்களுக்கு अनेक காரியங்கள் தான் அவருடைய தேவனாக இருக்கிறது. And for the people in this world, the heathen, many things in this world are their God. சிலருக்கு பணம் தான் தெய்வம். For some, money is their God. சிலருடைய தொழில் தான் தெய்வம். For some, their business is their God. சிலருக்கு அவருடைய ஆசி தான் தெய்வம். For some, their riches is their God. சிலருக்கு அவருடைய கல்வி தான் தெய்வம். For some, their qualification is their இப்படி God. பலவிதமான தெய்வங்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்கள் உண்டு. There are people like this, the heathen, who have their trust upon such gods. இவைகளெல்லாம் ஒரு நாள் நம்மை கைவிட்டு விடும். But these things one day will forsake us. ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பார் என்றால், But if our creator God shall be our God, நாம் ஒரு நாள் இந்த உலகத்துல கைவிடப்படுவதில்லை. we will never ever be forsaken in this world. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், It's for that reason the psalmist sings, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். Blessed is the people who have God for their God. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களை சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses the people who have him for their God materially and in the spiritual sense of speaking. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். The Lord blesses such people and preserves them, those who have them for him for his God. அதனால் சத்துரு அவர்களுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. Therefore the enemy cannot penetrate into their அல்லது lives. சத்துருடைய வஞ்சனையினால் அவர்கள் கர்த்தரை விட்டு வெளியே ஓடி போக முடியாது. These people cannot be driven away from God by the deceit of the devil. நீங்கள் வேற எந்த காரியங்களையும் உடைய தெய்வமாக நீங்கள் வைத்துக்கொண்டு ஜீவனுள்ள தேவனை நீங்கள் இதுவரையிலும் சார்ந்து கொள்ளாமல் இருந்தால், If you have other gods as your deities and have not leaned upon the true God, ஜீவனுள்ள தேவனை நீங்கள் உங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். you have to accept that living God as your true God. அதற்காகவே அவர் உங்களோடு பேசுகிறார். It's for that reason he speaks with you. அதற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் நம்மை அவருடைய சுதந்திரமாக மாற்றிக் கொள்ளும்படியாக நம்மை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். The Lord desires to gather us unto himself that he might transform us into his inheritance. நாம் ஆண்டவருடைய சுதந்திரமாய் மாறும்படியாக அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள விரும்பும் பொழுது, When the Lord desires to do thus to us, to transform us into his heritage, நாம் மற்றவருடைய சுதந்திரமாய் காணப்பட்டா நமக்கு பிரயோஜனம் இல்லை. and it will not profit us if we are another person's heritage. இந்த உலகம் நம்மை சுதந்திரமாக்கிக் கொள்ள கூடாது. The world should not make us his heritage, பிசாசு நம்மை அதற்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள கூடாது. and the devil should not make us his heritage, பாவம் நம்மை அதற்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள கூடாது. and the sin should not make us its heritage. மாயையான காரியங்கள் நம்மை அதற்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள கூடாது. Vain things should not make us its heritage. ஆகையினால தான் கர்த்தர் நம்மை அவருக்கு சுதந்திரமான ஜனமா இருக்கும்படியாக நம்மை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். It's for that reason the Lord is desirous of gathering us unto himself that we might be his heritage. அதற்காக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். It's for that reason the Lord communes with அவருடைய us. சத்தத்தை கேட்டு அவருடைய சுதந்திரமான ஜனமா இருக்கும்படியாக அவரால் சேர்த்துக் கொள்ளப்பட நாம் ஒப்பு கொடுக்க முடியுமா? Can we surrender ourselves by hearing his voice and be gathered together with him and become his அப்படி heritage? என்றால் நாம் பாக்கியவான்கள். If it is so, we are blessed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. செப்பனியா 3 அதிகாரம் 20 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read in Zephaniah chapter 2 and verse 33 and verse 20, கர்த்தர் தம்முடைய ஜனங்களிடத்தில் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். here the Lord speaks to his people through the prophet. ஜனங்களுடைய எல்லா சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி, And the Lord delivering them out of all their captivity. எல்லா ஜனங்களை பார்க்கலும் கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் அவர்களை நிறுத்துவதற்காக அவர்களை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள கர்த்தர் The விரும்புகிறார். Lord desires to gather his people unto himself that he might make them a name and a praise before all the people in the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் எந்த காரியங்களுக்கும் சிறை கைதிகளாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. Beloved, it's not God's desire and will that we should be captive and be enslaved, being in fetters. சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ளவே நம்மை சிருஷ்டித்த தேவன் விரும்புகிறார். Our Creator
Creator God desires that we might be totally be delivered from our captivity. சாதாரணமாக சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தா அவர்களுக்கு ஒரு நிந்தை இருக்கும். Commonly, people who are delivered from prison will have reproach upon them. ஒருவன் தவறு செய்து அது நிமித்தமாக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போய்விட்டு திரும்பி வந்தா அவனுக்கு மரியாதை இருக்காது, ஒரு நிந்தை தான் இருக்கும். If a man has been accused and has been cast into prison and then been delivered from prison, there will be a reproach always overshadowing him. நம்முடைய தேவன் நம்மை பாராட்டுகிற அன்பை பாருங்கள். But look at the love that God shows towards us. சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கின பின்பு நம்மை நிந்தையாக அல்ல, எல்லா ஜனங்களுக்குள்ள புகழ்ச்சியாய் நம்மை மாற்றுவதற்காக சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். Lord desires to gather us unto himself after being delivered from our captivity, that he might make us a name and a praise, not to give us a reproach. அவருக்கு சொந்த ஜனமாக மற்ற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு புகழ்ச்சியாக நம்மை வைப்பதற்காக அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். That he might make us a name and make us famous and praiseworthy before all the people in this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நான் படிக்கும் பொழுது, as we read in Psalm 65 and verse 4, இங்கே இன்னொரு விசேஷமான அனுபவத்திற்காக கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Here we read about another important reason for which God gathers us unto himself. அவருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி அவர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். The Lord gathers us that we might dwell in the courts of the Lord. கர்த்தருடைய பிரகாரத்தில் வாசமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். The Lord desires to gather us unto himself that we might dwell and prosper in the courts of the house of God. தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரம் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? What does this mean when we say the court in the Lord's tabernacle? பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we consider the tabernacle in the Old Testament, அதிலே 3 பகுதிகள் இருந்தன. it had 3 parts. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம். The holiest of all, the holy place and the outer court. இதிலே மகா பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த ஸ்தலமும் மூடு திரைகளினாலே மூடப்பட்டிருக்கிறது. The most holy place and the holy place were covered with curtains. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினாலே அவைகள் உள்ளே இருக்கிறதை யாரும் பார்க்க முடியாது. It's for that reason no one can catch a glimpse of what's inside. ஆனால் பிரகாரம் என்று சொல்வது திறந்த வெளியாக இருக்கிறது. But a court is something that's open to everyone's sight. பிரகாரத்திலே பலிபீடம் வெண்கல தொட்டி இருக்கிறது. அதை யாரும் அவர்கள் பாளையத்திலிருந்தே பார்க்கலாம், வந்து உள்ளே வந்து பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. The altar of sacrifice and the altar of incense will be placed right there in the center of the court. There was no need for any person to come inside. Anyone can have a glimpse of it from the outside. காரணம் அது திறந்த வெளியில் இருக்கிறது. The reason is that it's placed outside. திறந்த வெளியா இருக்கிறதான பிரகாரங்களில் நாம் வாசமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். The Lord desires to gather us unto himself that we might dwell in the courts of the house of God, which is in the outside. இது நம்முடைய ஜீவியத்தில் எதை காண்பிக்கிறது? What does that show to us spiritually? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாள்தோறும் நாம் முன்னேறி செல்கிறதை, நாம் வளர்கிறதை, நாம் ஆசீர்வதிக்கிறதை மற்றவர்கள் காணக்கூடிய நிலைமையில கர்த்தர் நம்மை வைக்கும்படியாக நம்மை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். The Lord desires to gather us unto himself that other people will look at our progressing forward, going forward and being blessed, and other people being taken by surprise. நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடினால மற்றவர்கள் நம்மை நிந்திக்கும்படியாக நம்மை தூஷிக்கும்படியாக காணப்பட கர்த்தர் விரும்புவதில்லை. The Lord does not desire that people who look at us will reproach us and put us to shame seeing our state. நாம் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்தபடினால நாள்தோறும் முன்னேறி செல்கிறத, வளர்ச்சி அடைகிறத எல்லாரும் காணக்கூடிய விதத்தில் நம்மை வைக்கும்படியாக கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். The Lord desires to gather us because of we embracing God. The Lord wants other people to look at us and see our progress and our blessings. ஆகையால் தான் 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, It's for that reason the psalmist, as he mentions in Psalm 92 and verse 13, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்றார். Those of them who are planted in the house of God shall flourish in the courts of our Lord. பிரகாரங்களில் ஒரு செழிப்பான அனுபவத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that we should be in a prosperous and fertile state in the house of God. நாம் கர்த்தரின் ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்தபடினாலே பிரகாரங்களே வாசமாய் இருக்கும் பொழுது செழிப்பான அனுபவத்தில் நாம் இருக்க வேண்டும். And we, a spiritual people, when we are planted in the house of God, we should prosper and flourish. பிரகாரங்களிலே நாம் காணப்படும் பொழுது செழிப்பாய் இருக்க வேண்டும். When we are found in the house, in the courts of God, we should flourish. யார் பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள்? Who will be those who will flourish in the courts of God? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். Those who are planted in the house of God. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதற்கு अनेகருக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், ஆனால் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவதில்லை. Beloved, all people will receive occasion to come to the house of God, but not all will be planted in the house of the Lord. உதாரணமாக சவுலையும் தாவீதையும் நாம் எடுத்துக்கொண்டால், For example, when we talk about Saul and David, சவுல் நாட்டில் கர்த்தரை அவன் தேடவே இல்லை. Saul during his time did not seek God. கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி அவனுக்கு ஒரு கர்த்தருடைய பெட்டியை பற்றி அவனுக்கு ஒரு
பாரம் வரவே இல்லை. He was not burdened concerning the ark of the Lord's covenant. ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். Regardless, the Lord chose him as king. இன்னும் ஒரு விதத்துல சொன்னா கர்த்தருடைய வீட்டுல கொண்டு வரும்படியான ஸ்லாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. In another sense of speaking, he was so blessed to be in the house of God. ஆனால் கர்த்தருடைய வீட்டுல அவன் நாட்டப்படவில்லை. But he was not planted in the house of ஆனால் God. தாவீது அப்படி அல்ல. But it was not so with David. அவன் கர்த்தருடைய சமூகத்துல அவனும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். Even he was anointed king. கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். But he gave preeminence to the house of God. அதனால அவன் தன்னுடைய ஜீவியத்துல ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் பேசுகிறான். It's for that reason he speaks with hope in his life. 23ஆம் சங்கீதம் கடைசி வசனத்துல என்ன சொல்கிறான்? What does he speak in the last verse of Psalm 23? ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். And I will dwell in the house of the Lord forever and forever. தான் கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்ட நிச்சயம் இருந்தபடினால என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறான். Since he has the hope that he is planted in the house of the Lord, he speaks boldly that he will dwell in the house of the Lord forever. இதைப்போல ஏலி அவனுடைய குமாரர்களையும் சாமுவேலையும் நாம் பார்க்கலாம். And next we read about Eli and his son Samuel. அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வீட்டிலே தான் இருந்தார்கள். And all of them they dwelt in the house of கர்த்தருடைய வீட்டிலே God. அவர் வரக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்தது. And they had occasion, opportunity to come to his house. ஏலியின் குமாரர்கள் துன்மார்க்க ஜீவியம் செய்தார்கள். But the sons of Eli they led an evil life. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை திருத்துகிறதான உத்தரவாதத்தை விட்டு அவன் அலட்சியப்படுத்தி அவன் அந்த காரியத்தில் தவறு செய்து விட்டான். And Eli he trespassed in the aspect of not being in not chastising and correcting his children. கர்த்தருடைய வீட்டில் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்படவில்லை, பரிதபிக்கப்பட்ட முடிவை சந்தித்தார்கள். Therefore, though they were planted, they were in the house of God, they were not planted there, and they reaped their consequences. ஆனால் சாமுவேல் கர்த்தருடைய வீட்டில் வந்த பொழுது கர்த்தர் யார் என்பதே அவனுக்கு தெரியாது. But Samuel, when he came to the house of the Lord, he did not know who the Lord was. ஒரு நாள் கர்த்தர் அவனிடத்தில் வந்து பேசினார். அவன் ஏலியின் இடத்தில் போய் என்னை கூப்பிட்டார் என்று கேட்கிறான். And once the Lord spoke to him at night, and he went to Eli rather and said, "Did you speak to me?" ஒன்றுமே அறியாதவனாய் கர்த்தருடைய வீட்டில் வந்தான். ஆனால் கர்த்தருடைய வீட்டில் ஜீவிக்க வேண்டிய பிரகாரம் ஜீவித்தபடினால கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்பட்டான். He came to the house of God not knowing how to live there, but since he set his life right, he was able to be planted in the house of God. கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்பட வேண்டியது நமக்கு அவசியம். It is essential that we be planted in the house of God. கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறதும் கர்த்தருடைய வீட்டில் வருகிறதும் ஒரு விசேஷம் அல்ல, கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்படுவதுதான் விசேஷம். To come to the house of God and be in the house of God is not unique and special, but to be planted in the house of God, that is something unique. ஆகையால ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதனை நல்லா இருக்கிறது, பாட்டுகள் நல்லா இருக்கிறது என்று சொல்லி போய் திரும்பி போக ஆண்டவர் நம்மை குறித்து விரும்பவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தில் நம்மை நாட்டப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். It's not important for us to come to the house of God, listen to the messages being delivered, listen to the songs being sung, and say that yes, it's all nice, but the Lord desires that we come here, fellowship together with the saints of God, and be permanently planted in the house of God. கர்த்தருடைய வீட்டில் நீங்கள் நாட்டப்படுற அனுபவத்தில் இல்லாவிட்டா நீங்கள் எல்லா காரியத்துக்கும் நம் சந்தோஷம் மேன்மை பாராட்டுவீர்கள், ஆனால் திரும்பி போய்வீர்கள், அதில் நிலைநிற்க மாட்டீர்கள். If you do not abide by the experience of being planted in the house of God, you will be overjoyed by everything that you see in God's house, but you will not be firmly rooted here. கர்த்தர் எதற்காக நம்மை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார்? But for what reason does the Lord want to gather us unto himself? பிரகாரங்களில் செழித்திருக்கிற அனுபவத்தில் வாசமாய் இருக்கும்படி நம்மை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். The Lord desires that he might gather us, that we might be prosperous and flourish in the courts of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 147ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது As we read in verse 2 of Psalm 147, கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. it is mentioned that the Lord builds up the walls of Jerusalem, அதற்காக துரத்தப்பட்டிருக்கிற இஸ்ரவேலரை எல்லாம் அவர் கூட்டி சேர்க்கிறாராம். and for which the Lord gathers all the people unto the scattered people unto himself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு மற்றொரு காரணம் என்ன? And what is the other reason for God gathering us all together? நம்மை எருசலேமாய் கட்ட விரும்புகிறார். The Lord wishes us to be edified as Jerusalem. எருசலேம் தான் அவருடைய நித்திய வாசஸ்தலமாய் மாற போகிறது. For Jerusalem is going to become his eternal abode. அந்த எருசலேமில் ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் சியோன். For Zion is an important place in Jerusalem. ஆண்டவருடைய நித்திய வாசஸ்தலமாய் மாற்றப்படுவதற்காக நம்மை கட்டி எழுப்புவதற்கு அவர் நம்மை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். And God is desirous of gathering us unto himself, that he might create us and rear us up as his eternal habitation as Jerusalem. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரால் எருசலேமாய் கட்டப்படுவதற்கு உனக்கு வாஞ்சை இருக்கிறதா? Oh beloved child of God, do you desire to become God's habitation as Jerusalem? உன்னை அவருடைய நித்திய வாசஸ்தலமாகி எருசலேமாய் கட்டும்படி அவர் உன்னை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். நீ வருவாயா? The Lord desires that he might make you his eternal habitation as Jerusalem.
Do you want to come to him? அவர் நம்மை அவருடைய நித்திய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டுவதற்காக நம்மை சேர்த்துக்கொள்ள The விரும்புகிறார். Lord desires to gather us unto himself that he might build us together as his eternal habitation. நெகேமியா 1:9 நாம் படிக்கும் பொழுது, As we read in Nehemiah in chapter 1 and verse 9. கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே நம்மை கொண்டு வந்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த இடத்துல நம்மை நிலைநாட்டும்படியாக நம்மை அவர் சேர்த்துக்கொள்ள The விரும்புகிறார். Lord desires to gather us unto himself that he might bring us to the position where he wants to take us to the praise and the glory of his name. ஆண்டவர் நமக்காக நியமித்த ஸ்தலத்திலே நாம் காணப்பட, அவருக்கு மகிமையாய் காணப்பட நம்மை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். The Lord desires to be with him in the position which he has given to us that we might be to the praise and the glory of his name. அவருடைய நாமம் விளங்கும்படியான அந்த இடத்திலே நாம் வந்து காணப்படுவதற்காக நம்மை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். The Lord desires to gather us in such a position and place where the Lord's praise and glory can be professed. ஆண்டவருடைய நாமம் விளங்கக்கூடிய இடம் எது? What is the place where God's name can be professed? பரலோகம். It's heaven. அதுதான் புதிய எருசலேம், சியோன். That's New Jerusalem and Zion. அங்கேதான் என்றென்றைக்குமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. It is there where the Lord's name will forever and ever be glorified. என்னையும் அந்த இடத்திற்காக ஆண்டவர் நியமித்திருக்கிறார். The Lord has appointed you and me for that place. ஆனபடியால் இந்த இடத்திலே நாம் வந்து சேர்வதற்காக, நாம் அந்த இடத்தை நாம் போய் சேரும்படியாக அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். That we might attain to that place, the Lord wants to gather us together with him. ஆகையால் தான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். That's why Jesus said, I go and prepare a place for you. அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு, After I prepared that mansion for you, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக நான் வந்து மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். I will come and receive you unto myself, for where I will be, there ye shall be also. நமக்கு அவருடைய நாமம் விளங்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஸ்தலத்தில் நாம் எல்லாரும் காணப்படும்படியாக அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். The Lord desires that we might be gathered together with him, that we might be together with him in his habitation, where his name will be proclaimed and glorified. இவ்விதமாக அவரிடத்தில் நம்மை சேர்த்துக்கொள்வதற்காக அடிக்கடி ஆண்டவர் அவருடைய சத்தமாகிய எக்காள சத்தத்தை மிகவும் மென்மையாக அன்போடு நம்மோடு அவர் பேசுகிறார். Like this, that we might be gathered together with him, the Lord softly, sweetly and gently blows his voice as a trumpet, that we might hear and be gathered together with கடந்த him. நாட்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவரிடத்தில் நெருங்கி வரக்கூடியதான அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? And during the last days, have you possessed the experience of hearing the voice of God and being gathered together with him? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுனால் எருசலேமாய் நான் கட்டப்படுகிறேன் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? Have you the assurance that because you've heard the voice of God, you have been edified as Jerusalem? கர்த்தரினிடத்தில் பேசுகிற, அடிக்கடி பேசுகிறதுனால எனக்காக அவருடைய நாமம் விளங்கும்படியாக நியமித்திருக்கிற இடத்திலே நிச்சயமாய் நானும் போய் சேருவேன் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? Do you have the certainty that the Lord, when he speaks to me, will rear me up as Jerusalem as his habitation and take me to the position where he wants me to be? வனாந்தரத்தில் இந்த கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய சந்நிதியில் அவரிடத்தில் வரும்படியாக சேர்க்கப்படும்படியாக எக்காலங்களை ஊத வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord declared to the people that they might be gathered together in the place that they might congregate before God. Trumpets should be blown. இரண்டாவதாக அவருடைய பிரயாணத்தை துவங்கும்படியாக எக்காலங்கள் ஊதப்பட்டது. And secondly, trumpets were blown when the people addressed themselves to their journey. அவர்கள் ஒரு நீண்ட பிரயாணம் செய்தார்கள். They journeyed a long distance. அது ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 40 நீண்ட வருஷங்கள். It was not a day's journey, a month's journey, a week's journey or a year's journey, a journey of 40 years. இந்த வருஷத்துல இந்த 40 வருஷங்கள்ல ஆண்டவருடைய ஆலோசனைப்படி அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். ஆண்டவருடைய ஆலோசனைப்படி அவர்கள் புறப்பட்டார்கள். And during those 40 years in their journey, they encamped wherever God was willing to have them encamp, and they also set themselves to journey when the Lord desired them to. எப்பொழுதெல்லாம் அவருடைய பிரயாணங்களை துவங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ அப்பொழுது மேகம் எழும்பும், அதை கண்ட ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுவார்கள், உடனே ஜனங்கள் பிரயாணத்தை துவக்குவார்கள். Whenever the Lord desired the people to set themselves to journey, the cloud atop the tabernacle will arise, the priests will blow their trumpets, the people will gather themselves together and they will go forward. அருமையானவர்களே, நாமும் கூட ஒரு நீண்ட ஆவிக்குரிய வனாந்தர பிரயாணத்தில் தான் இருக்கிறோம். Beloved, we are also in the spiritual sense of speaking in our journey through the wilderness. இந்த பிரயாணத்துல நாம் வழி நின்று விடக் கூடாது. We should not stop en route in our journey. நாம் அந்த வனாந்தர பிரயாணத்துல எவ்வளவு பேர் நின்று விட்டதை பார்க்கிறோம். We read about many people who stopped halfway in their journey. எவ்வளவு பேர் மாண்டு போனதை நாம் பார்க்கிறோம். We read about many who perished in the journey. எவ்வளவு பேர் தேவனுடைய வாதையை சந்தித்ததை பார்க்கிறோம். There were many people who died by the plagues granted by God. ஒரு கூட்டத்தாரை பூமி விழுங்கி விட்டதாய் நாம் பார்க்கிறோம். We read about a group of people who were swallowed up by the earth. இவர்கள் எல்லாம் சரியா இந்த வனாந்தரத்தில் பிரயாணம் செய்யாதபடினாலே வழியிலேயே மாண்டு போனார்கள், போய் சேர வேண்டிய இடத்தில் சேரவில்லை. These people, since they did not journey in the right way in which they should have, these people did not reach to their destination. ஆனால் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை துவங்கி இருக்கிற நீங்களோ நானோ அப்படிப்பட்ட எந்த காரியங்களுக்கு இடம் கொடாதபடி நாம் போய் சேர வேண்டிய இடத்தில் சேரும்படியாக
கர்த்தர் நம்மோடு அடிக்கடி அவருடைய கால சத்தத்தோடு பேச விரும்புகிறார். But you and I who have set ourselves to journey in this wilderness, that we might finally reach our destination and not perish halfway through, the Lord blows his trumpet loud and clear. வேதத்தில் நாம் படிக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணமானது ஒரு ஓட்டத்திற்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. We read in the scriptures that our spiritual journey is like unto a race. ஆனபடியால் தான் நாம் எப்படி நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். It's for that reason we read from the scriptures as to how we should run in that race. நாம் அவ்வப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை, இந்த எக்கால சத்தத்தை நாம் கேட்கிறபடினால நம்முடைய ஓட்டத்தை சீராய் ஓடி நாம் முடிக்க முடியும். And because we hear the voice of this trumpet blowing quite often, we can straightforwardly run this race and finish our race. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவுதான் முக்கியமானது என்று வேதம் சொல்கிறது. For the word of God declares that the end of a matter is much more excellent than the beginning of it. நாம் எல்லாரும் நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். We have all begun our race. ஆனால் நாம் இன்னும் ஓட்டத்தை முடிக்கவில்லை. But we are in the process of running. We have not finished it. நம்முடைய ஓட்டத்தை ஜெயகரமாக ஒரு நல்ல நிலைமையில் முடிக்க வேண்டும் என்று தான் நாம் எல்லாரும் விரும்புகிறோம். But we all desire that we have to close our race victoriously. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்தார். Our Lord Jesus Christ came into this world and finished his race victoriously. ஆனபடியால் சிலுவையில எல்லாம் முடிந்தது என்று அவர் தைரியமாய் சொல்ல முடிந்தது. For that reason he could boldly declare on the cross saying, it's finished. அதேபோல அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது தனக்கு இருந்த வாஞ்சியை சொல்கிறார். It's for that reason even Saint Paul on similar lines speaks about the desire that's in him when he starts his race. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், நான் என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்க வேண்டும் என்று ஓட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொல்கிறார். And he says in chapter 20 and verse 24 of the Acts of the Apostles that I might finish my course with joy. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தேன், இந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று ஜெயமாய் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்ததை பற்றி தைரியமாய் பேசுகிறார். In 2 Timothy chapter 4 and verse 7 he boldly says, I have fought the good fight, I have finished my course and I have kept my faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ்விதமாக நாமும் கூட ஒரு ஓட்டத்தை துவங்கி இருக்கிறோம், ஆனால் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க வேண்டும். Similarly we have also begun our race, but we need to close it victoriously. அதற்காக நாம் எப்படி நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் அல்லது நாம் எப்படி இந்த பிரயாணம் செய்ய வேண்டும் என்கிறதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். To that end we should know how we should run in our race and how we should attain to the mark. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, as we read in verse 1 of chapter 12 of the epistle to the Hebrews, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 4 விஷயங்களை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். we read about Saint Paul the apostle writing 4 things. முதலாவதாக நம்முடைய பாரங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். First he says we should set aside every weight. பிரியமானவர்களே, நாம் பாரத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட முடியாது. Beloved, we cannot run our race being burdened down by weights. அப்படினால தான் நம்முடைய ஜீவியத்துல நம்ம இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக அழைக்கும் பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாரம் சுமக்கிற எல்லாரின் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். It's for that reason those of them when they were first called by God to start this race in salvation, the Lord said, come unto me all ye that labor and are heavy laden and I shall give you rest. அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பு நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் பாரங்கள் வந்தால் ஆண்டவர் நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். But even after that in our spiritual race, when we are weighed down by burdens, the Lord desires and wishes to deliver us of our burdens. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், ஆகவே நீ தள்ளாட மாட்டாய். It's for that reason the apostle mentions, cast all your cares upon the Lord, for he shall sustain you and your feet will not stagger. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வசனத்தினுடைய மூல பாஷையின் அர்த்தம் என்ன தெரியுமா? You know what does this verse mean in the original version? நாம் மிகவும் பலவீனமானவர்கள், முடியாதவர்கள் என்கிறதை அறிந்து நம்முடைய ஜீவியத்தில் அவ்வப்பொழுது வருகிற பாரங்களை எல்லாம் கர்த்தர் சுமக்க விரும்புகிறார். And the Lord, knowing that we are infirm and a weak lot, the Lord wants to bear all the burdens that often weigh us down in our life. அதை விளங்கிக் கொள்ளாம நாம் நம்முடைய பாரத்தை நாமே சுமந்து கொண்டதான் அதுதான் நமக்கு ஒரு பெரிய பாரமா. But if we do not take notice of such things and bear our own burdens, we will be a people who are wretched. நீங்கள் எல்லாரும் அந்த ஒரு சிறிய கதை உண்டு, அதை கேள்விப்பட்டிருக்கலாம். I think you would all have heard a story narrated earlier to you. ஒரு நாள் ஒரு வீதியில ஒரு வயதான ஒரு பெரிய கூடை, ஏதோ பாரமான ஒரு கூடையை சுமக்க முடியாம சுமந்து கொண்டு போனார். Once there was an old man who walked along a way by having a big basket full of load upon his head and found it difficult. அந்த வழியில ஒரு மாட்டு வண்டியில வந்து அவரை பார்த்து வயதானவர் இருக்கார், சொல்ல, ஐயா என் வண்டியில ஏறிக்கொள்ள என்று சொன்னார். And there was a bullock cart that passed by the way and stopped and said, oh old man, why don't you not take a ride along with the cart? வண்டியில ஏறி உட்கார்ந்து கொண்டார். And he also sat in the car. கொஞ்ச தூரம் போன பிறகு அந்த வண்டி ஓட்டு திரும்பி பார்த்தா வண்டியில உட்கார்ந்து தலையில அந்த பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறார். And the person who was driving the bullock, he looked around and saw
and the old man was still having that basket full of load on his head. ஏன் தான் வண்டியில ஏற்றப்பட்டாருங்கிறது அவருக்கு தெரியல. He did not know the reason behind why he was first given a ride on the car. ஒருவேளை இத கேட்கும்போது நாம சிரிக்கலாம். ஆனா நாம இப்படி மற்றவர்கள் நம்மை பார்த்து சிரிக்கும்படியாக தேவையில்லாத பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். Perhaps when we listen to the story being narrated we might laugh, but we are also similar to that. We do not know why we still bear our burdens in our நமக்காக lives. கர்த்தர் சுமக்கும்படியாக ஆயத்தமா இருக்கிற காரியங்களை அவரிடத்துல கொடுக்காம நாம் சுமந்து கொண்டிருந்தால் அதுதான் நம்முடைய பாரம். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். If we do not lay upon the Lord the burdens that we should cast upon him and continue to bear them in our lives, that's this type of a burden. பாரங்களை தள்ளாவிட்டால் நாம் முன்னேறி செல்றது மிகவும் கஷ்டம். If we do not lay aside every weight, we cannot progress forward in our life. நம்முடைய ஜீவியத்துல பல பாரங்கள் வரும். ஆனா எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல கொடுத்து விடுங்க. And there will be many burdens in our life, true, but cast it all upon the Lord. ஆகையால ஆங்கிலத்தில் அழகா சொல்லுது, cast your burden. உங்க பாரங்களை எல்லாம் ஆண்டவரிடத்துல வீசி எறிஞ்சிடணுமா. It's for that reason it's beautifully mentioned in the English version, cast it all upon the Lord. அப்படி என்றாதான் நம்முடைய ஓட்டத்தை சீராக முன்னேறி செல்ல ஓட முடியும். It's only then that you can properly progress in your spiritual race. அடுத்தபடியாக பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். And second, you should set aside the sins that easily beset you. ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி நம்மை விழச் செய்யும்படியாக காத்திருக்கிற besetting sins அதை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். In the English version it is mentioned about the sins that are ready to cast us down and ready to beset you. நாம் அந்த நம்மை தள்ளி விடும்படியாக காத்திருக்கிற பாவங்களை குறித்து கவலையினமாக ஓடிக்கொண்டிருந்தால் ஒரு நாள் அது நம்மை தள்ளிவிடும். But if you are not mindful about the sins that are ready to cast us down, those sins truly one day will catch up with us. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை தேவன் அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். We read that God kept Adam and Eve in the garden that they might keep the garden and dress the garden. ஆதாம் அந்த தோட்டத்தை சரியாய் பாதுகாக்கவில்லை. ஆனபடியினால்தான் சர்ப்பம் உள்ளே வந்தது. Adam did not preserve the fence in the garden properly. It's for that reason the serpent entered inside. உள்ளே வந்த சர்ப்பம் அந்த மனுஷரை வஞ்சித்து தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியே தள்ளிவிட்டது. And the serpent that entered into the garden deceived both of them and drove them both away from the garden. இதை போலதான் நம்முடைய பாவமும் கூட. Much the same with our sins as well. நம்முடைய பாவத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையா இல்லாமல் அவ்வப்பொழுது அவைகளை உணர்ந்து அவைகளை நம்மை விட்டு அகற்றி அறிக்கை செய்து விட்டு ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் அசதியா இருந்தால், if you are a people who are not diligent about the sins that we commit, are not convicted of our sins, do not confess them, forsake them in our lives, நாம் அறியாத ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பாவம் நம்மை வஞ்சித்து விடும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் விழுந்து ஓட முடியாது. in an opportune moment the sins will beset us, cast us down, and we will not be able to progress any further in our spiritual race. அடுத்தபடியாக இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். Next he mentions that we should look unto the Lord Jesus and run our race with patience. அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர், அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கக்கூடியவர். The reason is that he is the author of our faith and the finisher of our faith. அவர்தான் நம்முடைய ஜீவிதத்தை துவக்கினவர், அவர்தான் நம்முடைய ஜீவிதத்தை ஜெயமாய் முடிக்க உதவி செய்பவர். The reason is that he helped us begin our race, he will help us end our race. ஆனபடினால வேற எங்கேயும் பார்த்து கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓடினா நாம் போய் ஓடி சரியாக ஓட முடியாது. Therefore if we look elsewhere here and there and run our race, we cannot reach unto the mark. ஒருமுறை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் ஒரு நாள் இரவு கடலில் நடந்து வந்து படகில் வந்து சேர்ந்ததை பார்ப்போம். படகிடத்தில் வந்தார். Once we learn about Jesus Christ was walking on the face of the sea and boarding the ship in which his disciples were. அதை கண்ட பேதுரு, ஆண்டவரே நீர் ஆண்டவர் என்றால் நானும் உம்மை போல கடலின் மேல் நடந்து வர செய்ய வேண்டும் என்று கேட்டான். Now Peter, who saw Jesus so doing, he said, Lord, if thou art the true God, make me also walk together with you. இயேசு நடந்து வா என்று சொன்னார். And Jesus said, come down and walk. இயேசுவை பார்த்து நடந்த பொழுது ஒரு தொந்தரவும் இல்லை. But when he set his face looking up to Jesus and walked, he had no problem. அவர் மேல் இந்த கண்களை திருப்பி விட்டு காற்றையும் அலையையும் பார்க்கும் பொழுது அமிழ்ந்து போக ஆரம்பித்தார். But when he turned his eyes from Jesus and started to look at the raging waters of the sea and the winds blowing, he started to drown. நாமும் கூட நம்முடைய ஓட்டத்தில் பல சமயங்களில் இடறி போகிறோம், சோர்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம். காரணம் இயேசுவை நோக்கி நாம் ஓடுவதில்லை. We also in our spiritual race quite often are cast down. We are beleaguered. We are totally crestfallen. It's because we do not run our race looking up to Jesus. ஆனபடியால் பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார். It's for that reason a prophet mentions so in the Old Testament. வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகவும் சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்கிற சத்தத்தை உங்களுடைய காதுகள் கேட்கும். When you lean to your right and to the left on the way, there will be a voice heard that this is the way, walking in it. கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறதுனால வழி விலகாதபடி இயேசுவை நோக்கி முன்னேறி போக முடியும். Because we hear the voice of God in our ears, we can progress straight towards Jesus, looking up to him. நான்காவதாக பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்றார். Next he mentions that we should run our race with patience. ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொல்றது நாம் நினைக்கிறது போல உடனே சம்பவிக்கிற காரியம் அல்ல.
பொறுமையா தான் வேகமா ஓடினா நிச்சயமா அது பாதி வழி நின்று போகும். The experiences that we attain to in our spiritual life do not come so very instantly and immediately. It will happen in a deferred way. If they come instantly, it will also vanish instantly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இஸ்ரவேல் ஜனங்களும் கூட எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போவதற்கு ஒரு குறுக்கு வழி இருந்தது. 40 நாட்கள்ல போகக்கூடியதான ஒரு வழி இருந்ததாம். For the people of Israel that they might attain to the land of Canaan, there was a shortcut for them to reach there if they could just journey in that path for 40 days. ஆனால் கர்த்தர் அந்த வழியில கொண்டு போகவில்லை. But the Lord did not take them in that path. அவர் வனாந்தர வழியா தான் கொண்டு போனார். Rather, he took them through the wilderness. வனாந்தர வழியில கொண்டு போகப்பட்ட பொழுதுதான் உண்மையானவர்கள் யார் உண்மை இல்லாதவர்கள் யார் என்பது வெளியே வந்தது. It is only when he took them through the wilderness that the Lord was able to discern as to who were the faithful ones and who were the unfaithful ones. உண்மையா யார் கீழ்ப்படிகிறவர்கள் யார் கீழ்ப்படிதல் இல்லாதவர்கள் என்கிறது வெளியே வந்தது. And the matters about who were obedient and who were disobedient all surfaced. ஆகையால் நான் அவர்களை ஏன் வனாந்தரத்தில் நடத்தினேன் என்பதற்குரிய பல காரணங்களை அவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். It's for that reason the Lord speaks to them about the reason behind he leading them through the wilderness. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் துரிதமாக ஓடினா நம்முடைய பழைய மனுஷனுடைய அநேக காரியங்கள் உள்ளே அப்படியே மறைந்து கிடக்கும். எதிர்பாராத வேளையில் அவர்கள் வெளியே வந்து நம்முடைய ஜீவியத்தை அழித்து போடும். If we run our spiritual race very fast, the lives the works of the former man will start to resurface again in our life and totally ruin and spoil our life. பொறுமையாய் ஓடும் பொழுதுதான் பல காரியங்கள் வெளியே வரும். அவைகளை நாம் அழித்துவிட்டு ஜெயகரமாய் முன்னேறி செல்லலாம். It is only when we run our race with patience that these things will come out. We will be able to destroy them permanently and progress forward. ஆகவேதான் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். It's for that reason Saint Paul the apostle mentions that we should run our race with patience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி முதலாம் கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்பொழுது when we turn to chapter 9 of 1 Corinthians 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையிலும் இன்னும் மூன்று காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். And the apostle mentions three other things from verse 24 through 26. 24ஆம் வசனம் சொல்றார், பந்தயத்திற்கு அநேகர் போராடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான். Those who run in a race run all, but there is one who attaineth the prize. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் நீங்கள் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்கள் என்று சொல்கிறார். And he says, therefore so run that he might also attain. அநேகர் ஓடுகிறது போல நான் ஓடுற பிரயோஜனம் இல்லை. நான் ஓடுறதுனால இப்படி ஆகல, அந்த பந்தய பொருளை பரிசை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓட வேண்டுமாம். Therefore he says that you should not run as an also ran together with all other people in the group. Run with the certainty that you will attain the prize. இந்த நாட்டில் நாம் இப்படி ஆகல, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசு பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது எல்லாரும் ஓடுகிறார்கள் நானும் ஓடுகிறேன் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமா? Are we running today with a certainty that we will attain to the prize at the end of our race, but are we running together with all the other people? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடாவிட்டா நம்முடைய ஜீவியத்தில் வருகிற தடைகள் இடையூறுகளை எல்லாம் நாம மேற்கொள்ள முடியாது. If we do not run our race with the certainty and assurance that we will receive a prize in the end, we will not be able to overcome the hurdles and obstacles on the way. அடுத்தபடியாக பந்தயத்தில் போராடுகிறவர்கள் யாரும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார். And next he mentions those who strive for mastery, they will be temperate in all things. அவர்கள் அழிவுக்குரிய கிரீடத்தை தான் பெறும்படியாக அப்படி இருக்கிறார்கள். But these people do such things that they might attain to a corruptible crown. நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் என்று நினைப்பூட்டுகிறார். But he brings them to remembrance that they strive for an incorruptible one. அப்படி என்றால் நாம் இன்னும் எவ்வளவு அதிகமாக இச்சையடக்கத்தோடு ஓட வேண்டும் என்று அவர் அந்த சபையாருக்கு அவர் உணர்த்துகிறார். And he reproves the church saying that if they have to attain to an incorruptible crown, how much more fervently they should run. நாமும் கூட இச்சையடக்கத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டியது அவசியம். Even we, it is essential for us to run our race with temperance. கடந்த நாட்ல நாம் செய்தித்தாள்ல நாம் படித்திருக்கலாம். மிக பெரிய விளையாட்டு வீரர்கள், பிரசித்தி பெற்ற விளையாட்டு வீரர்கள் சிலர் அந்த சில விளையாட்டு போட்டிகளில் அவர்கள் பங்கெடுக்க கூடாதபடிக்கு அவர்கள் போதைப் பொருள் உபயோகப்படுத்தினதுனால விலக்கப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். We quite often listen to news of great sports persons of acclaim who have been rejected and set aside permanently from the sporting arena because they have taken steroids to improve their performance. ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருந்து எத்தனை பேர் அப்படி விலக்கப்பட்டார்கள்? There have been many people who have not been allowed participation in the Olympic games. அவர்கள் சில ஓடி போய் அவர்கள் பரிசு பெற்று விட்டார்கள். அதன் பின்பு சோதனை செய்யும் பொழுதுதான் அவருடைய காரியம் கண்டுபிடிக்கப்பட்டு பரிசு இல்லாம போயிடுச்சு. And these people have attained a prize at the end of their game, but when they were after that put through a test, it was found that they were given to steroids and they were stripped of their medals. பிரசித்தி பெற்ற விளையாட்டு வீரர்கள்
இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சம்பவிக்கும் பொழுது அது அவருடைய ஜீவியத்தில் எவ்வளவு அவமானம், எவ்வளவு ஒரு பெரிய நிந்தையாக இருக்கிறது. If sports persons like that of international acclaim are stripped of their medals and the glory that is attached to them, how much of a shame will it be to them? சிலரெல்லாம் எது நிமித்தமாக தற்காலிகமாக சில வருஷங்கள் இந்த விளையாட்டு போட்டிகள் பங்கெடுக்க கூடாது அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். Some people have been temporarily suspended and not allowed participation for a while. சிலரெல்லாம் என்றென்றைக்குமாக இனி இந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுக்க கூடாது என்று சொல்லி நிரந்தரமாக கூட விலக்கப்பட்டிருக்கிறார்கள். And there are some other sports persons who have been permanently set aside from the sporting arena. உலக பிரகாரமாக விளையாட்டுகளில் ஈடுபடுவர்களுக்கு அப்படி என்றா நாம் நம்முடைய ஜீவியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இச்சையடக்கத்தோடு நாம் ஓடாவிட்டால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? If it is so for people who in this world as sports person have come under such a problem, how much more will it be for us who are spiritual people who are running a race to attain to an incorruptible prize? நாம் இச்சையடக்கம் இல்லாதவர்களாக நம்முடைய ஓட்டத்தை ஓடினால் அது நமக்கு நிந்தையாக அவமானமாக முடியும். If we do not run our race with temperance as we run, it will end in shame and reproach. அது மாத்திரமல்ல நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாமலும் போய்விடும். And not only that, it will so happen sometimes that we will fall short of the mark. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார், not only that, he mentions in the next verse, நீங்கள் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியான நிச்சயத்தோடு ஓட வேண்டும். And he says that you should run with the certainty that you will attain to the prize. தன்னை பற்றி சொல்றார், நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓட மாட்டேன். And he says, therefore I do run but not without certainty. நான் எதற்காக ஓடுகிறேன்? For what do I run? நான் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறேன்? And to where do I run? நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கும்? And what will happen at the end of my finishing my race? இதை பற்றி எல்லாம் ஒரு சரியான நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்று சொல்கிறார். He reminds the people that you should run with the assurance in your race. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் என்று சொல்றது ஏதோ நாம் நினைக்கிறது போல அல்ல. இப்படிப்பட்ட சில திட்டவட்டமான அனுபவங்களோடு ஓடினால்தான் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஜெயமாய் முடிக்க முடியும். Our spiritual race is not an ordinary experience. It's only when we run our race with a definite purpose and plan in the process of doing so that we can attain to the end and the mark. மறுபடியும் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வரும்போது இன்னும் இரண்டு காரியங்களை அங்க சொல்கிறார். Next he speaks about two more things in Philippians chapter 3 verses 13 and 14. 13ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் ஓடுகிறேன். He mentions in verse 13, I forget the things that are behind and reach forth unto the things that are before and run my race. அவர் பின்னானவைகள் என்று சொல்கிற காரியங்கள் என்ன? What are the things that he leaves behind him? அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய பாரம்பரியம் தன்னுடைய மார்க்கத்தில் மேன்மை பாராட்டி கொண்டிருந்த காரியங்களை பற்றி தான் சொல்கிறார். And he speaks about those things that he left behind in his former life, the things that belong to his tradition and the things that belong to his former conversation. தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் தன்னுடைய கோத்திரத்தை குறித்தும் தன்னுடைய மார்க்கத்தை குறித்தும் தனக்கு இருக்கிற வைராக்கியத்தை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார். He was glorying himself in things that pertain to his background, his family, his nation and his own tribe and creed. நம்மையும் கூட ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்து கொண்டு வந்திருக்கலாம். Perhaps the Lord could have also saved us and redeemed us from our backgrounds. நாம் நம்முடைய பழைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? But are we still glorying ourselves in our former backgrounds? நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன். I belong to this family. நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன். I belong to this tribe. நான் இந்த ஊரை சேர்ந்தவன். I belong to this land. நான் இவ்வளவு படித்திருக்கிறேன். I have been so qualified. எனக்கு இவ்வளவு ஐஸ்வரியம் இருக்கிறது. I have so much riches. எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது. I have much affluence. இதையெல்லாம் மறக்காவிட்டா நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க முடியாது. If you do not forget such things, you cannot finish your race victoriously. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் சொல்றார், பின்னானவைகளை நான் மறந்துவிட்டு முன்னானவைகளை நாடி நான் ஓடுகிறேன். It's for that reason he says, forgetting the things that are behind and reaching forth unto the things that are before, I run. அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார், எனக்கு முன்பாக ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. And he mentions in the next verse, I press towards the prize of the high calling that's before me. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஆசையோடு நான் தொடர்கிறேன், ஓடுகிறேன். And he says, I press towards the mark for the high calling of the Lord God. அதற்காக இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். It's for that reason I press towards that prize, that mark with great desire. பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நமக்கு முன்பாக ஒரு இலக்கு இருக்க வேண்டும். Beloved, before our spiritual race, at the end, there should be a mark that should propel us. அப்போஸ்தலனாகிய பவுல் பந்தய பொருள் என்று சொல்கிறது என்ன? What does Saint Paul speak about as the prize? இயேசு கிறிஸ்துவை தான் பந்தய பொருள் என்று சொல்கிறார். And he says that Jesus Christ himself is the prize. ஆகவே தான் நான் ஓடி போய் எப்படி ஆகிலும் நான் அவரை அடைய வேண்டும் என்று சொல்கிறார். And he says, therefore I so run that I might somehow attain. நமக்கு முன்பாக நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பந்தய பொருள். And it is Jesus Christ who stands as the prize before us. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இலக்கு. Our Jesus Christ is the mark before us. நம்முடைய ஓட்டத்திலே நமக்கு முன்பாக இருக்கிற பந்தய பொருள் யார்? Who is the person, who is the goal to whom we should attain in our race? நமக்கு முன்பாக இருக்கிற இலக்கு என்ன? What is that
mark that stands before us. இயேசு கிறிஸ்து நம்முடைய பந்தய பொருளாக இலக்காக இல்லாமல் நாம் ஓடுவோம் என்றால் நம்முடைய ஓட்டம் வீணாக போய்விடும். If we do not have Jesus Christ as the prize and the mark to which we should attain in our race will go in vain. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நான் வீணாக ஓடினேன் என்று, நான் ஓடவில்லை என்று கர்த்தருடைய நாளில் நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். And he says that we should be joyed in the day of the Lord, that I have not run or have labored in vain. நான் வீணாக ஓடவில்லை என்கிற ஒரு சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் நமக்கு கிடைக்க வேண்டுமா? That I might have this joy that I have not run nor have labored in vain. அதற்காக நாம் இந்த அனுபவங்களோடு ஓட வேண்டியது அவசியம். Therefore it is essential that we run with all these experiences along. நாம் இப்படி நம்முடைய ஓட்டத்தில் ஓடும்படியாக தான் இப்பொழுது கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் எப்படி ஓட வேண்டும் என்று நாம் கவனித்தோம். And we considered from the basis of the word of God as to how we need to run our spiritual race. விதமாக நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் சீராய் முன்னேறி ஓடுவதற்காக அல்லது நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே சரியாய் முன்னேறி செல்வதற்காக எக்காள சத்தம் அடிக்கடி நமக்காக ஊதப்படுகிறது. Therefore the trumpet is blown and its voice is heard, that we might honestly and perfectly be able to run straight along the course in our spiritual race. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினாலே அவ்வப்பொழுது கேட்கிற எக்காள சத்தத்தை கேட்டு நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து முன்னேறி ஓட பிரயாசப்படுங்கள். Therefore endeavor to listen to the voice of the trumpet that is often heard by you in your ears and go forward in your race. இந்த வனாந்தர பிரயாணத்திலே நாம் கர்த்தருடைய சத்தமாகி எக்காள சத்தத்தை கேட்டு கர்த்தரிடத்திலே சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that we should hear the trumpets being blown in the wilderness and be gathered together with him. இந்த வனாந்தர பிரயாணத்திலே நம்முடைய பிரயாணங்களை நாம் இழைத்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, பின்வாங்கி போகாதபடி தொடர்ந்து முன்னேறி செல்லும்படியாக எக்காள சத்தமாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord also desires that we should not faint, become weary, draw back and backslide in our spiritual race in the journey, but press forward in the journey. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி 9ஆம் வசனத்திலே என்னாகும் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். Next, when we read in Numbers chapter 10 and verse 9, சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும் பொழுது எக்காளத்தை பூரிகளை பெருந்தொனியாய் முழக்க வேண்டும். when the people should gather together to go forward to fight against the adversaries, they should blow the trumpet as an alarm. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறப்படுவார்கள், அங்கே இருந்து அவர்களுக்கு உதவி கிடைக்கும். And then shall they be remembered by God from his presence, and from there will they be helped. நாம் எப்பொழுதெல்லாம் யுத்தத்தை சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எக்காளங்களை ஊத வேண்டும் என்று சொல்லியிருக்கு. And it is mentioned that whenever we face battles in our life, the trumpets should be blown. இங்கே பெருந்தொனியாய் முழக்க வேண்டுமா? Here it should be blown as an alarm. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் சந்திக்க வேண்டிய பல யுத்தங்கள் உண்டு. Beloved, there are many battles that we need to face in our life. நாம் செய்ய வேண்டிய பல யுத்தங்கள் உண்டு. There are many battles that we need to be indulged in. அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்று சொல்கிறார். And Saint Paul the apostle mentions it is called the good fight of faith. விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்று சொல்லும் பொழுது அதற்கு எதிர்மாறான ஒரு போராட்டம் உண்டு என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். And when we talk about the good fight of faith, we also do understand that there is an other type of a fight that is awaiting us. நாம் அப்படிப்பட்ட போராட்டங்கள் யுத்தங்களை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. The Lord has not chosen us that we might be indulged in the other type of fighting. தீமோத்தேயை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய், நீ நியமிக்கப்பட்டாய் என்று சொல்கிறார். And Saint Paul speaks to Timothy saying, you have been chosen, adopted by God, that you might fight this good fight of faith. நம்ம எல்லாரையும் கூட கர்த்தர் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராட தேர்ந்தெடுத்திருக்கிறார். The Lord has also chosen every one of us here that we might fight this good fight in faith. நிச்சயமாக இந்த வனாந்தர பிரயாணத்தை நாம் ஜெயகரமாய் நாம் கடந்து முடிக்க வேண்டும் என்றால் இந்த வழியிலே சந்திக்க வேண்டிய பல யுத்தங்கள் உண்டு. Truly, if we have to finish our race triumphantly at the end, there are many fightings that we should be able to face in the course. ஆனால் இந்த யுத்தங்களிலே நாம் தோல்வியடைய மாட்டோம். But we will not be downed in that fighting. ஏனென்றால் இங்கே கர்த்தர் சொன்னார், நீங்கள் பெருந்தொனியாய் அந்த எக்காளத்தை முழக்கினால் கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறப்படுவீர்கள். The reason is that the Lord said, when you blow your trumpet as an alarm, you will be remembered in the presence of God. நீங்கள் ஒரு யுத்தத்தை சந்திக்கும் பொழுது பெருந்தொனியாய் நீங்கள் அந்த எக்காளத்தை முழக்க வேண்டுமா? And during the time of battle, you should sound your trumpet as an alarm. நாம் பெருந்தொனியாய் எக்காளத்தை முழக்குவது என்று சொல்வது எதை காண்பிக்கிறது? What does this show? When the trumpet should be blown loud and long. வேதத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்க அந்த வாக்குத்தத்த வசனங்களை தைரியமாய் உரிமை பாராட்டி கர்த்தரிடத்தில் கேட்பதை காண்பிக்கிறது. It typifies we laying claim to the promises of God with boldness and certainty. வேதத்திலே
பயப்படாதே என்ற கர்த்தருடைய வார்த்தை 365 இடங்களில் இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். We read from the scriptures that this sentence, fear not, appears 365 times. நமக்கு வருஷத்துக்கு சராசரியாக 365 வருஷங்கள் உண்டு, நாட்கள் உண்டு. And commonly we know that a year has 365 days. வருஷம் முழுவதிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். All through this year, every day the Lord says, fear not, fear not. அப்படினால யுத்தத்தை சந்திக்கும் பொழுது தைரியமாய் ஆண்டவரே நீர் இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறேன் என்று நாம் உரிமையோடு கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை நினைவு கூறுகிறார். அங்கே இருந்து நமக்கு சகாயம் கிடைக்கும், யுத்தத்தில் நாம் ஜெயம் எடுக்கலாம். Truly, in times of battles, when we remember the promises of God and with boldness fight those battles, the Lord will remember our problems from heaven above, and the Lord will grant us assistance in the form of victory. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக யுத்தம் செய்ய வேண்டுமே ஒழிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிற கூட்டத்தில் இருக்க கூடாது. Beloved, we should not be in that group that fights against God, but rather stand together with God to fight our battles. இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே நாம் ஜெயகரமாக ஜெயாளியாய் மாறுவதற்காக ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற சில யுத்தங்கள் உண்டு. That we might be victorious in our spiritual race, there are spiritual battles that the Lord has appointed for us. நாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, as we read in verse 4 of chapter 12 of the epistle to the Hebrews, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்தும்படியாக நீங்கள் போர் செய்ய வேண்டும். And he mentions that you should strive against sin, even in the process of doing it you should shed blood. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் முதலாவது நாம் சந்திக்க வேண்டிய யுத்தம் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. And the first battle that we should wage in our life is battling against sin. பாவத்தை கண்டு கஞ்சி அடைய விடக்கூடாது. We should not wink at sin. அல்லது பாவத்தோடு சேர்ந்து கொள்ள கூடாது. Neither should we harmonize with it. ரத்தம் சிந்து வரையும் போராட வேண்டுமா? We should fight against it till the point of shedding our blood. அர்த்தம் என்ன? What does that mean? ரத்தத்துல ஜீவன் இருக்கு. There is life in our blood. ஒருவேளை நம்முடைய ஜீவன் போக வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை, பாவத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்து ஜெயம் எடுக்க வேண்டுமே ஒழிய பாவத்துக்கு உட்பட்டு தோல்வி அடையக்கூடாது. There might be times when our life might depart from us, but even in such occasions we should not draw back. We should fight against sin and even shed our blood in the process of doing it. துரதிர்ஷ்டவசமாக சில தேவனுடைய பிள்ளைகள் பாவத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது இல்ல, பாவத்தோடு விளையாடுகிறார்கள். Some children of God, they do not know why these people do not fight against sin. They are people who play with sin. இந்த வேளையில் எக்கால சத்தம் உன்னை எச்சரிக்கிறது. Even today the voice of the trumpet warns you. பாவத்தோடு விளையாடி கொண்டது நீ இன்றைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. You who have been playing with sin, put a full stop for it. நீ பாவத்தோடு விளையாடும்படியாக தேவன் உன்னை குறித்து விரும்பவில்லை. பாவத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்து ஜெயம் எடுக்க முடியாத தேவன் விரும்புகிறார். The Lord does not desire that you play and harmonize with sin. Rather, he wants you to fight against it and stand as a victor before sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால முதலாவதாக பாவம் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நமக்கு விரோதமாய் பாவம் போராடும். Therefore, all throughout our lifetime sin will be always at odds with us. பாவத்தினால வருகிற ஒரு சோதனை நாம் யுத்தம் செய்து ஜெயித்ததனால பாவத்தை ஜெயித்து விட்டோம் என்று நினைக்க கூடாது. இந்த ஜீவன் நம்முடைய சரீரத்தை பிரியும் வரையிலும் கடைசி வரையிலும் எப்படி ஆகிலும் பாவம் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு நாம் யுத்தம் செய்து ஜெயம் எடுத்து ஜெயாளிகளாய் மாற வேண்டும். Just because you have gained a one-time victory over sin doesn't mean that you have gained a total victory over it. Sin will fight against you throughout your lifetime, but you should lay your claim to the promises of God and stand against those sins and fight against எத்தனையோ it. தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து போனதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். And give consideration to many children of God who have fallen away from this fellowship. ஆரம்ப காலத்திலே விழுந்து போனார்கள். Some people have fallen in the beginning of their days. சிலர் கொஞ்ச காலம் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே சென்று விழுந்து போனார்கள். Some people progressed a bit in their spiritual life and then fell away. சிலர் தங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்து கடைசி வேளையிலே விழுந்து போயிருக்கிறார்கள். Some people, they reached the point of finishing their race, but just before it fell away. காரணம் அவர்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராடி ஜெயம் எடுக்க முடியவில்லை. The reason is that they could not fight against sins in their life and gain victory over it. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். But the Lord desires to help us. நமக்கு திராணி இல்ல. We do not have ability. காலத்தை நாம் பெருந்தொனியாய் முழக்குவோம். But let us blow our trumpets loud. பரலோகத்திலே நாம் நினைவு கூறப்படுவோம். Let us be remembered by God in heaven. அங்கே இருந்து நமக்கு சகாயம் வரும். From there will help come. அதனால் நாம் பாவத்தை யுத்தம் செய்து மேற்கொள்ளலாம். By that we can fight against sin and prevail against it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக
Second, பிலிப்பியர் 1:27 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், Saint Paul the apostle writes to the Philippians in chapter 1 and verse 27 of his epistle. சில நீண்ட நேரம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தூக்கம் வராது. ஜெபம் தொடங்கினா உடனே தூக்கம் வரும். Some of us, when we are indulged in some other work, all through, even when we talk, we will not fall asleep, but when we sit down to pray, immediately we'll fall asleep. பிரியமானவர்களே, நாம் அந்த ஜெபத்தை, நம்ம ஜெபமாகிய யுத்தத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. Beloved, we should not give up this warfare, that prayer in our lives. நான்கு முக்கியமான விஷயங்களுக்காக நம்முடைய நமக்கு ஒரு ஜெப ஜீவியம் அவசியம் என்று வேதம் சொல்கிறது. For the word of God reminds us that a prayerful life is preeminent for 4 reasons. அநேக நல்ல காரியங்கள் உண்டு, முக்கியமான 4 விஷயங்கள். There are many good reasons for having it, of which I would remind you of 4. இயேசு சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். Watch ye therefore and pray always, that you should not be led into temptation. நாம் சந்திக்கிற சோதனைகளில் விழுந்து போகாதபடி மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சரியான ஜெப ஜீவியம் அவசியம். We need a proper life of prayer, because we should not fall in the temptations that beset us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாம் சமாதானத்தோடு கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் செய்வதற்காக ஜெபம் வேண்டும் என்று சொல்றார். And Saint Paul mentioned that we might lead a quiet and a peaceable life in the land. We should pray for everyone. ஒரு சரியான ஜெப ஜீவியம் தான் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள நல்லொழுக்கமுள்ள ஒரு ஜீவியத்தை செய்ய நமக்கு உதவி செய்ய முடியும். It is a prayerful life that will help us to lead a peaceful, quiet life, a life in harmony around. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மறுரூப மலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை குறித்து நாம் படிக்கிறோம். We read about the Lord Jesus Christ rendering his prayers in the Mount of Transfiguration. ஜெபித்த பொழுது அவருடைய முகரூபம் மாறியது என்று நாம் படிக்கிறோம். We read that the countenance, his visage, his countenance changed when he prayed. அதே போலவே பழைய ஏற்பாட்டில் நாம் மோசே குறித்து படிக்கும் பொழுது, Similarly, when we read about Moses in the Old Testament, கர்த்தரால் அழைக்கப்பட்டு 40 நாட்கள் கர்த்தரோடு மலையில் இருந்துட்டு இறங்கி வந்த பொழுது அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. when he was called by God and he had went atop the mount to be with God for 40 days, then when he descended from the mount, his face shone with brightness. சரியான ஒரு ஜெப ஜீவியம் தான் நம்முடைய ஜீவியத்தை மறுரூபமாக்கக்கூடியது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should understand that it is a proper prayer life that will transform our lives permanently. நம்முடைய சுபாவங்களை மறுரூபமாக்கும், நம்முடைய ஜீவியத்தை மறுரூபமாக்கும். It will transform our life as well as our character. மறுபடியும் இயேசு கடைசி நாட்ல நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு அவசியத்தை பற்றி சொன்னார். And finally, Jesus Christ reminded the people of the need to pray. மனுஷகுமாரன் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா இருக்க ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். And he said, watch ye therefore and pray always, that ye might be found worthy to stand before the Son of Man and escape all these temptations that shall come to pass. அல்லது கர்த்தருடைய வருகையின் நாள் நாம் பாத்திரவான்களா இருக்க ஜெபம் நமக்கு அவசியம். If that in another sense, that we might be found at the coming of the Lord, we should watch in prayer. ஜெபம் என்று சொல்வது லேசான காரியம் இல்ல, அது ஒரு யுத்தம். And prayer is no ordinary thing, it's a type of warfare. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் நாம் யுத்தம் செய்ய வேண்டும். Therefore we need to fight. ஒரு பரிசுத்தவான் சொல்றார், ஜெபிக்க கஷ்டமா இருக்கும் பொழுது கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள். A saint says, when it is difficult for you to pray, pray with your difficulty. When it is hard to pray, pray hard. And he says, when it is hard to pray, pray hard. நம்முடைய ஜீவியத்திலும் கூட கஷ்டமா இருக்கிற வேளையில நாம் விட்டுவிட கூடாது. கஷ்டப்பட்டு ஜெபித்து நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். Even in times when we want to pray, when it's difficult, we should not give up praying. We should endeavor to pray and gain victory. நாம் ஜெபத்தில் போராட வேண்டும். We should strive in prayer. நாம் அந்த வேளையில நம் கஷ்டத்தை சந்திக்கும் பொழுது தான் எக்காலத்தை ஊத வேண்டும். It's only when we face difficulties that we should blow our trumpet. அப்போஸ்தலன் சொல்றார், ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். And the apostle reminds that the Spirit himself likewise helpeth our infirmities. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள ஜெபிக்க வேண்டியது அறியாமல் இருக்கிறபடியால் அவர் நமக்குள்ள இருந்து கொண்டு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். Because of our infirmities and weaknesses, we know not what we have to pray for even as we ought. He renders offerings in prayer through groanings which cannot be uttered. ஜெபத்தில் போராடும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். The Lord has called us all that we might strive together with him in prayer. ஐந்தாவதாக, Fifthly, எபேசியர் 6:12 அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, and as the apostle writes to the Ephesians in chapter 6 and verse 12, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, for we wrestle not against flesh or blood, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு என்று சொல்கிறார். He says that we wrestle against principalities, against powers, spiritual wickednesses in high places, and the rulers of the darkness of this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால இந்த கடைசி நாட்ல பிசாசின் பலவிதமான பொல்லாத வல்லமைகளுக்கு விரோதமாய் நமக்கு போராட்டம் உண்டு. Therefore during these end times we will be at odds to fight against many evil powers of
darkness. ஆனால் கர்த்தர் அந்த வேளையிலே நமக்கு உதவி செய்யும்படியாக ஆயத்தமா இருக்கிறார். But the Lord is ever so prepared to help us in the process. நாம் அதை கண்டு பயந்து பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for us to fear and be taken aback. ஆகையால் அப்போஸ்தலர் சொல்றார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். That's why the apostle mentions, be ye strong in the Lord and in the power of his might. அந்த பலன், அந்த வல்லமைதான் இந்த பொல்லாத ஆவிகளுடன் விரோதமாய் யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கக்கூடியவர்களாய் நம்மை மாற்றும். It is that power that will help us to gain victory over the evil powers of darkness and become victorious. இவ்விதமாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக தேவன் நியமித்திருக்கிற சில போராட்டங்கள் உண்டு. Therefore there are like this spiritual warfares, battles that the Lord has appointed for his children. ஆனபடினால கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற யுத்தங்களை சந்திக்கிற வேளையிலே எக்காலத்தை சத்தமாய் முழக்கி கர்த்தரிடத்திலிருந்து சகாயத்தை பெற்று ஜெயம் எடுக்க வேண்டும். Therefore in times when we face this warfare appointed for us to fight by the Lord, we should blow our trumpets loud and clear and receive God's assistance and gain victory. பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையாய் வாஞ்சித்தால் இன்றைக்கு கர்த்தர் அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். Oh children of God, if you truly desire that experience this evening, the Lord will grant you an anointing to live by it. இஸ்ரவேல் ஜனங்களே அவருடைய சந்நிதியிலே கூட்டி சேர்க்க எக்காலம் ஊதப்பட்டது. And trumpets were blown that the people of Israel, the children of God, might be gathered together before God. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை தொடருவதற்காக எக்காலம் ஊதப்பட்டது. Trumpets were likewise blown for Israel to start their journey as a procession. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு போகும்போது எக்காலங்கள் ஊத வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். And the Lord also said that trumpet should be blown before Israel will set itself to fight. என்னாகும் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான்காவதாக அவருடைய மகிழ்ச்சியின் நாட்களில், பண்டிகை நாட்களில் பலி செலுத்தப்படும் பொழுது மாத பிறப்புகளில் எல்லாம் எக்காலங்கள் ஊத வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். In verse 10 of chapter 10 of that same book, the Lord says, in times of rejoicing, feasting, solemn occasions, and the birth of new months, and the days when they offer sacrifice, trumpets should be blown. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதெல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி சந்தோஷப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. All these things typify God's children being gathered together in the presence of God, rejoicing and being glad. கர்த்தர் நியமித்த பண்டிகைகளை ஆசரித்த பொழுதெல்லாம் அவர்களுக்கு அது மகிழ்ச்சியின் நாளாக இருந்தது. Whenever God appointed a solemn day to observe, it was a day of joy for them. வாரத்தின் முதலாம் நாளிலும் மாதத்தின் முதலாம் நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்த பொழுதெல்லாம் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக இருந்தது. As often when they gathered in the presence of God in the birth of a new week or a new month, it was a day of joy and gladness for them. அந்த வேளையிலெல்லாம் அவர்கள் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தினதை நாம் படிக்கிறோம். We read that these people offered burnt offerings and peace offerings in such occasions. பிரியமானவர்களே, நாமும் கூட அந்த பண்டிகை நாட்களில் சந்தோஷ மகிழ்ச்சியின் நாட்களில் இந்த இரண்டு பலிகளை செலுத்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Even we should give diligence similarly to offer these two principal offerings in occasions. சர்வாங்க தகன பலி என்று சொல்வது நம்மை மறுபடியுமாக கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணிப்பதை காண்பிக்கிறது. Whole burnt offering signifies we once again utterly offering ourselves to God. எப்பொழுதெல்லாம் தேவன் நம்முடைய ஜீவியத்தில் மகிழ்ச்சியின் நாட்களை கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஜீவியத்தை முழுவதுமாய் கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும். Whenever the Lord grants us a day to be joyous in, we should totally dedicate our lives once again to God. அப்பொழுது அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நம்முடைய ஜீவியத்தில் நிலைத்திருக்கும். It's only then that gladness and joy will be permanently be able to abide in our அது lives. மாத்திரமல்ல, சமாதான பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. Next it's mentioned that peace offerings should be rendered. சமாதான பலி என்று சொல்வது தேவனோடு சமாதானம் இருக்கிறது, நமக்குள் சமாதானமா இருப்பது, யாவரோடும் சமாதானமா இருக்கிறதை காண்பிக்கிறது. And it typifies we having peace with God, being at peace within ourselves and being at peace with all around us. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற மகிழ்ச்சியின் நாட்களில் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை, மற்ற யாரோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை குறைவுகள் இருந்தால் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். In times when God grants us a day to be joyous in, we should once again mend and repair our fellowship with God and the fellowship with all the people around us. மேற்பூச்சான சந்தோஷப்படுகிறதுக்கும் உண்மையாய் சந்தோஷப்படுகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between people who have a superficial form of joy and people who have a true form of joy from within. மேற்பூச்சாக சந்தோஷப்படுகிறவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் கவனிக்க மாட்டார்கள். தேவ சமூகத்தில் இருக்கும்போது சந்தோஷம் இருக்கும், அதன் பின்பு அவர் வெளியே போகும்போது பழையபடி அவருடைய பாரங்கள் கவலைகளை மறுபடியும் அழுத்த ஆரம்பிக்கும். People who have this outward show of joy will be joyous in the presence of God when they are here, but when they go out and they are in the world, the problems in the world, they will suppress them and they will give up on their joy. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் சந்தோஷப்பட்டு களிகூறுகிற ஜீவியத்தில் தான் இப்படிப்பட்ட சீர்படுத்தல்கள், பரிசுத்தமாகுதல், வெலப்படுத்தப்படுகிற அனுபவங்கள் உண்டாகும். But it is only in the lives of those people who wish to be truly joyous within that all these kinds of corrections, reproof and chastisement will all be allowed. இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் கூடி மகிழ்ச்சியா இருக்கிற வேளைகளில் அவர்கள் எக்காலம் ஊத வேண்டும் என்று சொல்லப்பட்டது. And it is mentioned that as often as God's children would gather in a day to be joyous in,
trumpet should be blown. இந்த இடத்திலே காலங்களை ஊதுவது என்பது எதை காண்பிக்கிறது? And here what does this show when the trumpets are blown? தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களை அந்த நாட்டில் அனல் மூட்டி எழுப்புவதை இது காண்பிக்கிறது. It typifies we stirring up the spiritual gifts the Lord has granted to us. கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தரும் பொழுது நமக்கு வரங்களையும் தர விரும்புகிறார். And the Lord, when he grants us the Holy Spirit, also desires to give a gift along with it. வேதத்தில் 9 விதமான ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் படிக்கிறோம். We read in the scriptures about 9 types of spiritual gifts. நாம் அபிஷேகத்தை பெறும் பொழுது நமக்கு ஏதாகிலும் ஒரு வரத்தை தருவார் என்று பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள். And the saints say that when the Holy Spirit is granted to us, one spiritual gift follows together with நாம் it. எந்த வரத்தை பெற்றிருக்கிறோம் என்கிறதை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடையும் பொழுது நாம் விளங்கிக் கொள்ளலாம். And we can understand as we grow up in our spiritual status as to what gift is given to us. அது மாத்திரமல்லாமல் இன்னும் உள்ள ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். And the apostle exhorts saying we should also strive and endeavor to attain to the higher spiritual gift. பிரியமானவர்களே, இந்த நாட்டில் நாம் ஆவிக்குரிய வரங்களை அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டியது அவசியம். Beloved, it's essential these days that we endeavor to receive this higher form of spiritual gift. ஏனென்றால் ஆவிக்குரிய வரங்களின் மூலமாக தான் தேவனுடைய வல்லமை தேவனுடைய ஜனத்திற்கு வெளிப்படுத்தப்படுகிறது. The reason is that it's only through the spiritual gifts that God's power and might will be declared forth to the people. ஆவிக்குரிய வரங்கள் மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலவிதமான தன்மைகள் மற்றவர்களுக்கு வெளியரங்கமாக்கப்படுகிறது. It is only through these spiritual gifts that God's character and qualities will be brought abroad to the people. ஆவிக்குரிய வரங்கள் மூலமாக தான் நம்முடைய தேவனை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. It is only through the spiritual gifts that we will have a clear definition and understanding about God. ஆவிக்குரிய வரங்கள் மூலமாக தான் தேவன் நமக்கு தருகிற இளைப்பாறுதலை சரியாய் பெற்று நாம் அனுபவிக்க முடியும். It is only through these spiritual gifts that we would be able to experience true form of rest. ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்யும் பொழுதுதான் பல சந்தர்ப்ப நம்முடைய குறைவுகளை நாம் உணர்ந்து நம்முடைய குறைவுகளை நாம் சீர்படுத்திக் கொள்ள முடியும். It is only through the spiritual gift that we would be reproved of our shortcomings and set right our shortcomings. ஆவிக்குரிய வரங்கள் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிறதான வெளிச்சம் தான் கர்த்தரை விட்டு நாம் தூரமா இருக்கிறோமா சமீபமா இருக்கிறது என்கிற அறிந்து கர்த்தரிடத்தில் நெருங்கி வர நமக்கு உதவி செய்யும். It is the enlightenment that we receive through the spiritual gifts that will help us to gauge the distance at which we are from God and draw closer together with God. ஆவிக்குரிய வரங்கள் தான் நம்முடைய ஜீவியத்தில் நாம் பக்தி விருத்தி அடையும்படியாக நமக்கு உதவி செய்ய முடியும். The spiritual gifts are those that will help us to be edified in our spiritual life. ஆவிக்குரிய வரங்கள் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஸ்திரப்படுவதற்கு நமக்கு உதவி செய்ய முடியும். It will be the spiritual gifts that will help us to be rooted and established in our spiritual life. ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்புவதன் மூலமாக ஆண்டவருடைய சமூகத்தில் சில வேளையிலே அதைரியங்கள், சோர்வுகள், துக்கங்களோடு வரக்கூடிய நிலவரங்கள் மாறி அவர்கள் ஆறுதல் அடையவும் சந்தோஷம் அடையும். அது ஏதுவாக It is காணப்படும். only when spiritual gifts are exercised that those who are downtrodden and crestfallen in the presence of God will be able to be touched by such gifts and be quickened and enlightened. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்வது இயற்கையாக நமக்கு கிடைக்கிற தாளந்துகளை போன்றது அல்ல. Spiritual gifts are not like natural talents that we are able to develop. சிலருக்கு இயற்கையாக சில தாளந்துகள் உண்டு. Some people will naturally have talents. அந்த தாளந்துகளுக்கும் ஆவிக்குரிய வரங்களுக்கும் முற்றிலும் வித்தியாசம் உண்டு. But there is a big difference between spiritual gifts and talents. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு ஆவிக்குரிய வரம் கிடைப்பது தேவன் அவர் மேல் பாராட்டின முழுமையான கிருபைதான். A child of God receiving a spiritual gift is nothing but God's grace towards that child. நம்முடைய ஜீவியத்தில் கிருபை நஷ்டப்படுத்தாமல் காணப்படும் பொழுது அந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் அதிகமாய் வளர்ந்து செல்ல முடியும். Therefore, when you do not make a waste of the grace of God, you will be able to grow forward in the grace of God in the spiritual gift. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய வரங்கள் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட்டாதான் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாய் காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்கு நாம் வர முடியும். Above all, it's only by exercising spiritual gifts and keeping them that we can come to that state where we ardently await the appearing of Christ. கொரிந்து சபையில் அப்படிப்பட்ட அனுபவம் இருந்ததா அப்போஸ்தலன் சொல்கிறார். And Saint Paul the apostle speaks about the Corinthians possessing such qualities. அவர்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். And he speaks that these people come behind in no gift and they ardently await the appearing of our Lord Jesus. பிரியமானவர்களே, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை உடையவர்களா இருக்கிறீர்களா? Beloved, are you a people having spiritual gifts? ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? Do you desire to have spiritual gifts? கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய வரங்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன பின்பு, after Saint Paul the apostle has spoken in 1 Corinthians and chapter 14 about spiritual அவர் gifts, சொல்கிறார், நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சியுங்கள், விரும்புங்கள் என்று சொல்கிறார். he says desire and wish to have spiritual gifts. விசேஷமாக தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்கிறார். And especially he says desire the gift of prophecy. நாம் ஆவிக்குரிய
வரங்களை பெற்ற பின்பு அதை சரியாய் உபயோகப்படுத்தாவிட்டால் அதனால் உண்டாகிற தீமையை குறித்து அறிந்திருக்க வேண்டும். And we should know about the evil that will befall us if we have been blessed with spiritual gifts and have not properly exercised those gifts. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருவர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். In one place where a meeting was going on, there was a person who happened to attend that meeting with the purpose in his mind to commit suicide. அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு கர்த்தர் அவரோடு பேசி அந்த தற்கொலை செய்து கொள்ள அந்த வரும்படியா வந்ததான அவருக்கு ஒரு தூதை கொடுத்தார். அவர் அதை செய்யாதபடி அதை விட்டு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு ஒரு தூது கொடுத்தார். And the Lord stirred up the heart of another individual in the meeting and spoke through him, and the Lord thereby touched that person and helped him to abstain from his purpose in his mind to commit suicide. ஆனால் அந்த கர்த்தர் அவரோடு பேசின அந்த ஆள் அதை குறித்து அதை குறித்து கவலையினமா இருந்து அதை அலட்சியமாய் விட்டு விட்டார். ஆவிக்கு அவர் தம்முடைய வரத்தை பிரயோஜனப்படுத்தவில்லை. And if that person had not been mindful about exercising that gift, he would have made a waste of that occasion. சில நாட்கள் பின்பு அந்த குறிப்பிட்ட ஆள் தற்கொலை செய்து மரித்து போனார். அதை அவர் கேள்விப்பட்டார். And that person to whom God stirred him up, he heard that the other person who came in had committed actually suicide, and he heard about that news. கர்த்தர் சொன்னார், நீதான் அந்த ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். And the Lord said, you should take responsibility for that soul. நான் உன்னிடத்திலே இந்த வார்த்தையை தந்து தப்புவிக்க விரும்பினேன், ஆனால் உன்னால் உன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விட்டாய். I wish to give my words to you and declare my words through you to him, but you made a waste of that entire occasion. நாம் அப்படி நமக்கு கர்த்தர் வரங்கள் தந்திருக்கும் பொழுது உபயோகப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும்போது அசதியா இருக்க கூடாது. But even when the Lord shall open some opportunities like that, we should not contain our spiritual gifts and stop them from being exercised. அதே வேளையிலே நடத்திப்புக்கு கீழே இருந்து தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். But at the same time, you should be under a proper leading and do all things. அதுதான் நம்மை பாதுகாக்க முடியும். That is what can keep us. ஏனென்றால் வரங்கள் மூலமாய் கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனைகளோ வெளிப்படுத்தலோ முதலாவதாக நமக்குரியது. And firstly, the counsels and the revelation that the Lord grants to us through spiritual gifts belong to us personally. நாம நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே சரியா வளர்ந்து நிதானிக்கும் பொழுதுதான் சில வேளையில கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது அதை கர்த்தர் நமக்கு பேசுகிறாரா அல்லது சபைக்கு பேசுகிறாரா நிதானிக்க முடியும். It is only when we exercise our gifts properly that we can first divide and discern whether the Lord is communing with us or the Lord through us is communing with the church. அதை விளங்கிக் கொள்ளாம சபைக்கு என்று சொல்லிவிட்டு நம்முடைய ஜீவியத்தை திருத்தாவிட்டா அது நம்முடைய ஜீவியத்தில் மரணத்தை உண்டாக்கும். But if we consider that everything is for the profit of the church and do not take it for our own selves, it will bring death upon our soul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசேஷமாக தீர்க்கதரிசன வரங்கள் பல பாஷைகள் வியாக்கியானம் பண்ற வரங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, and especially when we consider the gift of prophecy and the gift of interpretation, கர்த்தர் நமக்கு ஒரு தூது தந்த பின்பு ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார். and the Lord after declaring a message will grant us an anointing. அதன் பின்பு நாம் அதை தெளிவாய் பேச வேண்டும். After which we should be able to clearly spell those words out. சிலர் மிக சத்தமா அந்நிய பாஷை பேசுவார்கள், ஆனா தூது பேசும்போது ரொம்ப மெதுவா ஒண்ணு கேட்காதபடி பேசுவாங்க. அது பிரயோஜனம் இல்ல. Some people will be uttering in tongues very loud, but when they speak the words and interpret them, it will be very soft and sweet. There's no use in it. சில நீண்ட நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு ஒன்று ரெண்டு வார்த்தை தான் பேசுவார். Some people will speak in unknown tongues for a long time and then utter a few words interpreting them. இவைகள் எல்லாம் குழந்தை அனுபவங்கள், வளர்ச்சி இல்லாத அனுபவங்கள். These experiences are childlike and do not show proper growth. அவைகளினால நமக்கும் பக்தி விருத்தி உண்டாகாது, மற்றவர்களுக்கும் பக்தி விருத்தி உண்டாகாது. Through which neither can we be edified nor the church in general can be edified. வரங்களில் நீங்கள் தேறினவர்களாய் மாறுங்கள் என்று அப்போஸ்தலர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். And we read about the apostles saying that you should excel in every spiritual gift. கர்த்தர் நமக்கு தருகிற அபிஷேகத்திலே ஆவியில் நிறைந்து நல்ல சத்தமா அந்நிய பாஷை பேசணும். அதன் பின்பு கர்த்தர் நமக்கு தருகிற தூது தெளிவாக மற்றவர்கள் விளங்கக்கூடிய விதத்தில் பேச வேண்டும். And you should be filled with the Spirit and speak in unknown tongues as the Lord grants you, and then interpret that and speak that loud and clear. சிலர் ரொம்ப அதிகமா ஆவியில் நிறைந்த அபிஷேகத்திலிருந்து அப்புறம் தீர்க்கம் சொல்றதுனா ரொம்ப வல்லமையான வரம் என்று நினைக்கிறார். அதெல்லாம் ஆரம்ப அனுபவங்கள். And some people think just because they speak very loud being filled with the Spirit, that's the true form of prophecy. These are all childlike experiences. ஆவிக்குரிய அனுபவத்திலே நாம் ஸ்திரமாய் வளர்ந்து முன்னேறி சென்றா அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே தீர்க்கம் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது.
அந்நிய பாஷை நமக்குள்ள அந்நிய பாஷை பேசிவிட்டு தீர்க்கதரிசனம் தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் உண்டு. But if we have grown up in our spiritual status, there is no need for us to speak in unknown tongues and then interpret then in a commonly known language. You could speak in unknown tongues inside of you and then speak clearly just the சபை words. கூடுதல்ல நீங்கள் எக்கால சத்தத்தை முழக்குகிறீர்களா? And do you blow the trumpet in your assembly? மகிழ்ச்சியின் நாட்டிலே எக்கால சத்தத்தை நீங்கள் ஊதுகிறீர்களா, முழக்குகிறீர்களா? Do you blow the trumpets during the days of rejoicing? மாத பிறப்பிலே உங்களுடைய எக்கால சத்தத்தை முழக்குகிறீர்களா? Do you blow the trumpets during the beginning of months? பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில அனுபவங்கள் உண்டு. Beloved, there are certain experiences which we should possess after hearing the voice of சில வேளையிலே God. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை பாராட்டி யுத்தங்களில் ஜெயம் எடுக்க வேண்டும். Sometimes we should hold on to the promises of God and gain victory in battles. அதே வேளையில் நம் மூலமாக மற்றவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நம்மை ஒரு எக்காலமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். And the Lord desires that we should be heard by other people and our voice should be we should blow as a trumpet. ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் நமக்கு தருகிற சந்தர்ப்பங்களை எல்லாம் சரியாய் அனல் மூட்டி எழுப்பி நாம் கர்த்தருடைய வாயாய் காணப்பட வேண்டியது அவசியம். It's for that reason we should stir up the spiritual gifts within us, become fervent and become the voice of God. அப்பொழுதுதான் நாம் ஸ்திரப்பட முடியும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பக்தி விருத்தி அடைய முடியும், மற்றவர்களுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட முடியும். It is only then that we can be established, it is then that we can be edified, it is then that we can progress further and be a source of blessing to others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் இந்த கூட்டத்தின் முடிவு வேளையில வந்திருக்கிறோம். We have come towards the close of this meeting. கர்த்தர் இந்த வேளையில நம்மை ஆசீர்வதிக்க The விரும்புகிறார். Lord desires to bless நாம் us. எல்லாரும் கண்களை மூடுவோமாக. Let us all close our eyes. இது பரிசுத்த ஆவியின் நாள் அல்லவா? Is it not the day of the Holy Spirit? பரிசுத்த ஆவியான மேல் அவர் வல்லமையா வந்து இறங்க விரும்புகிறார். And He desires to come upon us mightily. ஆவிக்குரிய வரங்களை கடந்த நாட்ல புதைத்து வைத்திருந்தவர்களை மறுபடியுமாக அனல் மூட்டி எழுப்பும்படியாக இந்த வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அபிஷேகிக்க விரும்புகிறார். The Lord desires to stir up the spiritual gifts within you that have been buried in you for a long time. இனி வருகிற நாட்ல கர்த்தர் உங்களை கொண்டு போகிற இடங்களுடைய சபைகளில் நீங்கள் உங்களுடைய வரங்களை அனல் மூட்டி உங்களுடைய சபை பக்தி விருத்தி அடைய செய்யும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை செய்ய The விரும்புகிறார். Lord wishes to operate in and through you in the places where He is going to take you, that the church itself will be set ablaze through the gifts that are in you. ஆவிக்குரிய வனாந்தர பிரயாணத்திலே எக்கால சத்தம்தான் நம்முடைய ஓட்டத்தை சீராய் ஓட செய்ய முடியும். It is this voice of the trumpet in the wilderness that will help us to honestly run our race on the path. இந்த வனாந்தர பிரயாணத்திலே கர்த்தருடைய எக்கால சத்தம்தான் கர்த்தரிடத்தில் அதிகமாய் நாம் நெருங்கி வர கூட்டி சேர்க்கப்பட உதவி செய்ய முடியும். It is the voice of the trumpet in the wilderness that will help us to be gathered together and be close with the Lord in our journey. ஆவிக்குரிய பிரயாணத்தில் நாம் சந்திக்கிற யுத்தங்களை எல்லாம் ஜெயம் எடுக்க இந்த எக்கால சத்தம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். It will be the voice of the trumpet that will be help us to overcome every obstacle and problem along the way. ஆவிக்குரிய ஜீவியத்திலே பக்தி விருத்தி அடைந்து எழுப்புதல் அடைந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட இந்த எக்கால சத்தம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். It will be the voice of the trumpet that will be able to help us stir the spiritual gifts, be edified and be quickened to meet the Lord. நாம் எத்தனை பேர் இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறோம்? How many of us desire such experiences? உண்மையாய் வாஞ்சிக்கிறவர்களை எல்லாம் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தோடு இந்த வேளையில் சந்திக்க விரும்புகிறார். The Lord wishes to meet all those who desire with a true experience. உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வாஞ்சியுள்ளவர்களை சற்று நேரம் முழங்கால் நிற்பீர்களா? Those of you who wish that experience, can you stand on your knees? இன்றைக்கு நாம் ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். We are going to receive a great anointing. அநேகர் இதுவரையிலும் பெறாத ஒரு அபிஷேகத்தை பெற போகிறீர்கள். And though many are going to receive an anointing that you have not hitherto received. இதுவரையிலும் அபிஷேகத்தை பெறாத அநேகர் இன்றைக்கு அபிஷேகத்தை பெற போகிறீர்கள். Many have not received an anointing till now, you will receive it. ஆண்டவர் உங்களுக்கு சில புதிய பாஷைகளை தர போகிறார். The Lord is going to give you different tongues. ஆண்டவர் உங்களுக்கு புதிய தரிசனங்களை தர போகிறார். He is going to give you different visions. ஆண்டவர் உங்களுக்கு புதிய வெளிப்படுத்தலை தர போகிறார். He is going to grant you different revelations. நீங்கள் கடந்த நாட்களில் இழந்து போயிருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். God is going to help you to receive back the spiritual gifts that you once lost. ஆவிக்குரிய வரங்கள் இல்லையே, எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும் என்று வாஞ்சிக்கிற உங்களில் சிலருக்கு புதிதாக கர்த்தர் வரங்களை தர போகிறார். To those of them who say, I do not have a spiritual gift and desire to have one, the Lord is going to grant you one. வாஞ்சிக்கிற எல்லாரும் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் வெறுமையாக்கி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. Every one of you who desires that, empty your spirit, soul and body and offer it into the hands of இதயத்தின் God. ஆழத்திலிருந்து உங்களுடைய வாஞ்சியை கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. And mention your desire from the bottom of your இந்த heart to வேளையில the கர்த்தர் Lord. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ அதை நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. What you want the Lord to do to you with your desire, mention it to
him. எஸ்தர் ராஜாவுக்கு அந்த எஸ்தருக்கு அந்த ராஜா பொற்சொங்கலை நீட்டினது போல, And just like how Esther was able to touch the golden நம்முடைய scepter, ராஜாதி ராஜா நமக்காக பொற்சொங்கலை நீட்டி இருக்கிறார். and our Lord God, the King of Kings, has set forth his scepter. நீங்கள் தைரியமாய் வந்து அந்த பொற்சொங்கலை தொடலாம். And you can boldly touch that golden scepter. உங்களுடைய வேண்டுதல் என்னவென்றாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். Whatever your desire is, it will be granted to அது you. எழுத்தின் பிரகாரமான வேண்டுதலா இருந்தாலும், Even if it be a desire of a long time, ஆவிக்குரிய காரியமானாலும், even if it be a short one, உங்களுடைய சரீர பிரகாரமான காரியமானாலும், even if it be a physical need, அது உங்களுக்கு கிடைக்கும். it will be given to you. நம்முடைய ராஜா பொற்செங்கோலை நீட்டினவராய் நம்முடைய மத்தியிலே வீற்றிருக்கிறார். Our Lord, as one who has set us, stretched out his scepter, இந்த வேளையில் அந்த செங்கோலிலிருந்து ஒரு வல்லமையான அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. even today from that scepter is a powerful anointing. நாம் ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகம் வந்து நம்மேல் இறங்குகிறது. There is an anointing that's touching us all and filling நீங்கள் us. ஆவியிலிருந்து சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். Rejoice, being filled with the Holy Spirit. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுடைய பெலன். To be filled with the Spirit of God is our strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுடைய பெலன். To rejoice in the Lord is our strength. சற்று நேரம் ஆவியிலிருந்து களிகூர்ந்து சந்தோஷப்படுங்கள். And we rejoice and be filled with the Holy Spirit. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். Those who wait on the Lord shall renew their strength and shall mount up with wings. இந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்களுடைய பலவீனங்களை மாற்றும். Today the anointing will transform your உங்களுடைய weakness. சோர்வுகளை மாற்றும். It will churn away your உங்களுடைய weariness. அந்தகாரத்தை நீக்கும். It will dispel your darkness. உங்களுடைய குறைவுகளை நீக்கும். It will put away your உங்களுடைய shortcomings. எல்லா தோல்விகளை மாற்றும். It will change all your weakness. நீங்கள் கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழுப்பி பறக்க போகிறீர்கள். You will rise up fluttering your wings as eagles. ஆவியிலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷப்பட்டு பறந்து களிகூருங்கள். You rejoice and be glad, being filled with the Spirit. சர்வவல்லமையுள்ள தேவன் சகல மகிமையோடு நம்முடைய மத்தியிலே The வந்திருக்கிறார். Lord God with all his heavenly glory is coming. அவருடைய மகிமையான பிரசனம் இந்த இடத்திலே நிறைந்திருக்கிறது. And this glory of God is filling this. அவருடைய பரிசுத்த தூதர்கள் நம்மை சுற்றிலும் பறந்து கொண்டிருக்கிறார்கள். His holy angels are flying atop us. அவர்கள் நம்மை கண்டு சந்தோஷப்பட்டு களிகூறுகிறார்கள். They look at us and they are also நாமும் rejoicing. கர்த்தருடைய சமூகத்திலே களிகூறுவோமாக. Let us also be rejoicing in the கர்த்தருடைய presence of சமூகத்திலே God. சட்டைகள் எடுத்து எழுப்பி பறப்போமாக. Let us flutter our wings and fly in the presence பரிசுத்த of ஆவியான God. வல்லமையாக நம்ம மத்தியில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். The power of God is mightily descending upon us. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷிரிபிகிரிபிகிரிபி லங்கரந்தனம் கதரபஹ ரபங்கலே. லகதிரகதிரிபிகி திரமனா ஷிரபலகத்ரோ. லகதிரபலகத்ரபங்கத்ரா. ஷிரிபிகி திரிபிகி திரியே. தினா ரிபங்கலா ஷிரான் திரே திரே திரே. லபரகத்ரான் திரே. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் நாம் கேட்டோம். And we asked in the beginning of this meeting, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. where the Spirit of the Lord is, there is victory. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவி உன்னை விடுதலையாக்குகிறார். And you will be delivered now. உன்னை விடுதலையாக்குகிறார். The Lord is going to deliver you. விசுவாசத்தோடு விடுதலை பெற்றுக்கொள். Receive that deliverance with faith. ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். The Lord is anointing you. அந்த அபிஷேக தைலத்தை உன்மேல் ஊற்றுகிறார். And he pours forth this நீ anointing. அதை பெற்றுக்கொள்வாயாக. Receive it. சந்தோஷப்பட்டு களிகூறுவாயாக. And rejoice and be இது glad. கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This is the day which the Lord has இதில் made. நாம் சந்தோஷப்பட்டு களிகூற கடவோம். Rejoice and be glad in இது it. கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This is the day which the Lord has இதில் நாம் made. எல்லாரும் களிகூர்ந்து மகிழ கடவோம். Rejoice and be glad in it. ಶಿರಬಹಾರಬಂಕರಾನಿಯ ಲಿಗದಿದಕ್ಕೆ ತಿನಮಹ ತಿನಂಕರೋ ಶಿರಬಹಾರಬಂಕತುರೆ ಲಿಗದಿದಿಂಕಮಾನ ಶಿರಂತಿರೆ ದಿರಬಲಕ್ಕೆ ತಿನಬಕ ತಿನ ದಿರಬಲಂಕ ತಿರಬಹಾರಬಂಕತುರೆ ಶಿರಬಹಾರಬಂಕತುರೆ. பரிசுத்த ஆவியை பெறாத யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். John the Baptist, who was not anointed, was a bright and a shining light. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியை பெற்ற நாம் எவ்வளவு அதிகமாய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்பட முடியும். We have been anointed. How much more can we burn and shine for it? அபிஷேகத்தினால் நம்ம எல்லாரும் எரிந்து பிரகாசிப்போமாக. And those of them who are not anointed desire that நம்முடைய anointing. வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியட்டும். Let our light shine before all. சத்துருக்கு முன்பாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். Let that light shine before our adversaries. சத்துருக்கள் நம்முடைய வெளிச்சத்தை கண்டு நடுங்கட்டும். Let the adversaries tremble at that light. நம்முடைய வெளிச்சத்தினால் பிதாவானவர் மகிமைப்படட்டும். And let others be delivered through that light. ஆமென். அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறார். And the Lord through the gospel is bringing us to light. ಶಿರಬಹಾರಬಂಕರಾನ ಶಿರಾತರಾನಿಯ ಲಿಖದಿದಿಕ ತಿರಿಬಿಂಕಲವನ ಶಿರಂಕೋ ದಿರಿಬಿಹಿ ತಿರಿಂಕಮಾನ ಶಿರಾಂತಿರೆ ತಿರುಗದಿರುಕ ತಿರಮಾನ ಶಿರಬಲೋಕ ತಿರಿಯ ದಿರಬಹಾರಬಂಕ ತಿರೆ ಶಿರಬಹಾರಬಂಕ ತಿರೆ. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் காண்கிறார். Oh child of God, Lord sees your நீ anger. அபிஷேகத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறாய். You are asking
for an இதோ anointing. அபிஷேகத்தோடு கர்த்தர் உன்னிடத்தில் வந்திருக்கிறார். The Lord has come here with an anointing. உன்னுடைய வாயை விரிவாய் திற, அவர் நிரப்புவார். The Lord is going to grant you deliverance from your sickness. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாயை விரிவாய் திற, அவர் உன்னை நிரப்புவார். Open your mouth wide and He will fill it. உன்னுடைய வாயை விரிவாய் திற, அவர் உன்னை நிரப்புவார். Open your mouth wide and He will fill it. சிரபஹரபங்கரானியா லஹதுபிகத்திரிபிங்கரபனா ஷிரங்கத்ரோ லஹரபங்கரபனாந்திரே லபரங்கத்னா ஷிரபஹாத்திரிங்கத்ரே திரிபிஹித்திரிங்கத்ரியே திரோபஹாந்திரிபினா ஷிரங்கத்ரியே துலபஹரபங்கரானியா ஷிரபகத்ரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துரபஹரபங்கலானியா லஹதுரபகத்ரபலாந்திரே துரபகத்ரே. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says, I am the Lord God of all flesh. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்கிறார். There is nothing that is too hard from me. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிரிபிகத்திரிபிகத்தினே லதரபங்கலானா ஷிரிபிகத்திரியே துதபஹரபங்கத்ரே. உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் உன்னை விட்டு நீங்கி போகிறது. And the pain in your body will be dispelled from now. உன்னுடைய வியாதிகள் சுகமாகிறது. And you will find deliverance in உன்னுடைய sickness. அந்தகாரம் நீங்குகிறது. Your darkness is dispelled. சத்துருடைய வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. The bonds are all broken. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்முடைய மத்தியில் கிரியை செய்கிறார். The Spirit of the Lord is mightily நாம் working. எல்லாரும் அந்த வல்லமையினால் நிரப்பப்படுவோமாக. And let us all be filled with that power. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிரிபிகத்திரின் கலமானா ஷிரானியோ லஹதுபிகத்திரிபிங்கத்ரே திரோ லபங்கரமானா ஷிரபஹான் திரிபிகத்ரியே திரிகதிரங்கத்தினா லபங்கத்ரியா ஷிரபஹரபகரபங்கத்ரியே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நாளைக்கல்ல இன்றைக்கே உனக்கு விடுதலை. Not tomorrow. Right now will you face your இனி enemy. அல்ல, இப்பொழுதே உனக்கு விடுதலை. Not tomorrow. Right now. பரிசுத்த ஆவியானவர் உன்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். And the Lord, Spirit of the Lord is mightily. நீ ஆவியானவருக்கு உன்னை ஒப்புக் கொடுத்து விடுதலை பெற்றுக்கொள். And make room for the Holy Spirit and get your deliverance. ஆவியானவருக்கு உன்னை ஒப்புக் கொடுத்து விடுதலை பெற்றுக்கொள். Yield yourself to the Holy Spirit and get இதோ your deliverance. அவர் உன்னை விடுதலையாக்குகிறார். Lo, the Lord delivers you. ஹல்லேலூயா. ஷிரபஹாந்திரி கிரியாந்திரே லஹதுபிங்கமானா ஷிராந்திரே திரிபிஹத்திரகத்துரமானா ஷிராங்கரபஹாரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிரபஹரபகரபகத்ரபனாந்திரே லஹதுரகத்ரபகத்ரிபிராந்திரே லஹதுபிகத்ரிபிகத்ரங்கரானா ஷிரபனாந்திரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, Jesus. Shirabaharabaharabaharabankatrio. Praise the Lord, praise the Lord.